ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? காலனியத்திற்கு எதிரான இயக்கங்கள் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னாவே அதில் காங்கிரஸ் தான், காங்கிரஸோட பங்கு தான் ஃபுல்லாக இருக்கும். காங்கிரஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1755 வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவர் அவரோட கழகத்தை வந்து தொடங்கியிருப்பார். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கழகம் நடந்து, அதாவது 1857 சிப்பாய் கழகம் நடந்து, அதுக்கப்புறம் ஒரு 90 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். சரியா? இந்த 1757 வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போர் வரும். பிளாசி போர்லேருந்து 1857 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கழகம், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆட்சி இருக்கும், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இந்த பெருங்கழகத்துக்கு அப்புறம் தான் 58 இருந்து விக்டோரியா மகாராணியோட பேரரசின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா காலனியம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் ஒரு காலனி நாடா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர்கள் கிளர்ச்சி. எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட வருவாய் மாற்றம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சந்தைப்படுத்துறது, தனி சொத்துரிமை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பழங்குடியினர்களும் 100 கிளர்ச்சிக்கும் அதிகமாக, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிளர்ச்சிகள் இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கும். ஸோ அந்த 100க்கும் மேற்பட்ட கிளர்ச்சிகளில் சில கிளர்ச்சிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 கிளர்ச்சிகள்: கோல் கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. சரியா? அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிளர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாராசி இயக்கம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாகாபி கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இரண்டுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும். சரியா? இது இல்லாமல் இதை தொடர்ந்து அந்த கிளர்ச்சிகள்லாம் தொடர்ந்து 1857 கழகம். அதற்கான காரணம் என்ன, அதில் முன்னாடி இருந்து சண்டை போட்ட தலைவர்கள் யார் யார் எந்தெந்த ஏரியாவிலேருந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கப்புறம் 1885 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்பிப்பாங்க, காங்கிரஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ காங்கிரஸ் ஆரம்பித்து வங்க பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 2ஆ பிரியும். ஒன்று மிதவாதிகள், இன்னொன்று தீவிர தேசியவாதிகள். சரியா? 1905 கழகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1919க்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்துக்கு தலைமையேற்கிற வரைக்கும் சரியா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் பார்ப்போம். இதுக்கு அடுத்த பாடத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1919க்கு அப்புறம் காந்தியடிகள் தலைமையேற்பார். அதை தொடர்ந்து தேசிய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீரியமாக போகும். அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1757 பிளாசி போர்லேருந்து 1916 தன்னாட்சி கழகம் லக்னோ ஒப்பந்தம் வரைக்கும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1757 ஜூன் 23 பிளாசி போர் நடைபெறுது. பிளாசி போரே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஒரு வணிக நிறுவனமாக இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆள்ற அளவுக்கு காலூன்ற காரணமானது வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போர். சரியா? பிளாசி போர் 1757 ஜூன் 23. சரியா? ஜூன் 23 பிளாசி போர் நடந்திருக்கும். இந்த பிளாசி போர் யாருக்கு நடுவில் நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உத்தவ்லா. சரியா? இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர், வங்காள நவாப் அவர் பேர். சரியா? இவரோட சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா மீர் ஜாபர். சரியா? சிராஜ் உத்தவ்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் அவங்களுக்கும் ஆகாது. ஆங்கிலேயர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுருவாரு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருட்டறை துயரச் சம்பவம்னு ஒன்று நடக்கும். இந்த சிராஜ் உத்தவ்லா வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட நவாப் இறந்ததுக்கு அப்புறம், அலிவர்தி கான் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேரன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. அவர் தான் சிராஜ் உத்தவ்லா. அவருக்கு வயசு ரொம்ப கம்மி, ஒரு 23 வயசு 24 வயசுலயே உள்ள வந்துடுறாரு. இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரெஞ்சுக்காரங்களோட கூட்டணியில் இருந்தார். இப்போ வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் மோதிக்கிட்டே இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரிட்டிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுற உரிமை கொடுக்கும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமாற்ற ஆரம்பிச்சோன்னே இவர் கொஞ்சம் கோபத்தில் இருந்தார் சிராஜ் உத்தவ்லா.
இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க எங்களை தாக்குறாங்கன்னு கோட்டையை பலப்படுத்தும் போது 2 பேருக்கும் பயங்கர மோதலாகி சிராஜ் உத் தௌலா கல்கத்தாவை தாக்கி அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 143 பேரை பிடிச்சிட்டு போய் 1756 சரிங்களா இருட்டறை துயர சம்பவம்னு சொல்லுவாங்க. அது 146 பேரை பிடிச்சிட்டு போய் ஒரு 10க்கு 10 ரூம்ல அடைச்சு விட்றாங்க. அதுல 23 பேர் மட்டும்தான் பிழைக்கிறாங்க. 123 பேர் செத்து போயிடுறாங்க. வெளிச்சல்ல காத்துல மூச்சு திணறி 123 பேர் வெள்ளையர்கள். அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சண்டை நடக்குது. சரியா? ஸோ கல்கத்தாவை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய படையின் தளபதியான ராபர்ட் கிளைவ், சரியா, இவர் என்ன பண்றாரு, வங்காளத்தோட நவாப் படைக்கு, சிராஜ் உத் தௌலாவோட நவாப் படைக்கு தலைமையேற்று இருந்தது அவரோட சித்தப்பாவான மீர் ஜாபர். மீர் ஜாபர்கிட்ட ரகசியமா ஒரு டீல் போடுறாரு. ரகசிய ஆதரவை பெற்று என்ன பண்றாரு, நீங்க போருக்கு வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சிராஜ் உத் தௌலாட்ட 50,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஆங்கிலேய கிழக்கு வந்து 3000 படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க. போர் நடக்கும்போது மழை வந்தது. மழை வந்ததுல சிராஜ் உத் தௌலாவோட எல்லா வெடிமருந்தும் நனைஞ்சு போயிடுது. இவங்க வெள்ளைக்காரங்க உஷாரா தார்பாயை போட்டு மூடி வச்சதுனால அது நனையல. போர்ல மீர் ஜாபர் துரோகம் பண்றாரு. நீங்க வந்து சிராஜ் உத் தௌலா தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் வங்காளத்தோட நவாப்பா உங்களை உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் சொன்னதுனால பிளாசி போர் நடக்குது. பிளாசி போர்ல ஆல்ரெடி சிராஜ் உத் தௌலாவோட அடக்குமுறைகளால் பாதிக்கப்பட்ட ஜகத் சேட்டுகள், சேட்டுனா என்னது, வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க, அவங்க ராபர்ட் கிளைவுக்கு உதவுறாங்க. போர் நடக்குது. சிராஜ் உத் தௌலா தோற்கடிக்கப்படுகிறார். வங்காளத்தோட புதிய நவாப்பாக மீர் ஜாபர் உட்கார வச்சதுக்கு கிழக்கு இந்திய கம்பெனி அவர்கிட்ட இருந்து 2,25,00,000 ரூபாய் 1757க்கும் 60க்கும் இடைப்பட்ட காலத்துல பெறுது. சிராஜ் உத் தௌலாவை அதுக்கப்புறம் பிடிச்சி கொன்னுறாங்க. மீர் ஜாபரோட பையனான மீர் காசிம் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, சிராஜ் உத் தௌலாவை கொன்னுறாரு. இந்த 2,25,00,000 அங்க பாருங்க 1757 60 கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 கோடி 2.25 கோடினா எவ்வளவு பெரிய பணம். பாதி சென்னை வாங்கியிருக்கலாம், முழு சென்னையே வாங்கியிருக்க முடியும். அவங்க அந்த தொகையை ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறையை அதிவேகமாக இயந்திரமாக்க உதவிய பிரிட்டன் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. இது பாருங்க, இதுல 2 பிரச்சனை இருக்கு. நம்மகிட்ட இருந்து 2 கோடி 2.5 கோடி 2.25 கோடி வாங்கி அதை இங்கிலாந்துல இருக்கிற ஜவுளித்துறையில இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க இன்வெஸ்ட் பண்ணி விலை குறைவான துணியை கொண்டு வந்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ளேயே விற்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம போன பணம் அப்படியே அவங்க கிட்ட லாபமா மாறி அந்த லாபத்துல இருந்து இங்க வந்து இந்த துணி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தொழில் முடங்கவும் பிரிட்டிஷில் தயாரிக்கப்பட்ட பொருளுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்தது. எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா. மீர் ஜாபர்கிட்ட இருந்து 1757க்கும் 60க்கும் இடையே 2,25,00,000 ரூபாயை வாங்கி பிரிட்டனில் உள்ள தொழில்துறை ஜவுளித்துறையில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரமா மெஷினரியா மாற்றி தொழில் புரட்சி அங்கே நடக்குது. உலகம் பூரா சப்ளை பண்றாங்க. அதுல பொருட்கள் அதே நேரத்தில் இந்தியாவில் அந்த பொருட்கள் தொழில் முடங்குது. இந்த பொருட்கள் வந்தனால இங்க தொழில் முடங்குது. பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாக இந்தியாவை உருவாக்குறாங்க. எவ்வளவு பெரிய கொள்ளை. இந்த கொள்ளையடிக்கும் செயல் அடுத்த 190 ஆண்டுகளுக்கு நீடித்தது. 1947 வரைக்கும், 57ல இருந்து 47 வரைக்கும். சரியா? ஸோ இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 1800 தொடக்கமும் மத்தி 1857 60ம் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 1900 901 905 இங்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு கிளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் விளக்குவதாக இந்த பாடம் இருக்கும். இதுதான் பேசிக். சரியா? இப்போ இந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டா நீங்கள் பிரித்து படிங்க. ஃபர்ஸ்ட் விவசாயிகள் பழங்குடியினர் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் 57 கழகம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தோற்றம். 3ஆ பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிளாசி போர் எப்போ நடந்துச்சு, அதில் யாரோட இதால் அவங்க வின் பண்ணாங்க, யார் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணா, இந்த துரோகத்தின் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு, அந்த லாபத்தை வச்சு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் எப்படி தொழில் முடக்குனாங்க.
எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். சரியா? இப்ப விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் கிளர்ச்சி பார்க்க போறோம். பல்வேறு சமூக சமய சீர்திருத்தங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியது. அதாவது 1800 காலகட்டங்களில் பிரிட்டிஷ் உள்ள வரும்போது நிறைய மத மாற்றங்கள் நடக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம், ராமகிருஷ்ண மிஷன், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, நம்ம அடிமைப்பட்டு கிடக்கூடாது, மேற்கத்திய சிந்தனைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி பகுத்தறிவை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுத்தறிவுகள் எல்லாமே யாருக்கிட்ட போய் சேருது, யார் யோசிக்காம ஆரம்பிக்கிறாங்கன்னா உயர்குடி மக்கள். அவங்க ஓகே ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எப்படி அரசு அதிகாரத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஊரக பகுதிகள், கிராம பகுதிகளில் இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தீவிரமான போக்கு நிலவியது. அவங்க இதெல்லாம் எதுக்கல, அவங்க மாறா வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம போராட்டத்திலே இறங்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சமூக சமய சீர்திருத்தங்களால ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகும் போது ஊரக பகுதி மக்கள், கிராமப்புற பழங்குடியின விவசாயிகள் கிளர்ச்சிகள் ஆரம்பிக்கும் போது இது ரெண்டும் ஆங்கிலேய ஆட்சிக்கு பயங்கர எதிராக போகுது. பாரம்பரிய உயர்குடி மக்கள், அதாவது இந்த விவசாயிகள் பழங்குடியினர்கள்லாம் அந்த அரச குடும்பத்தை சார்ந்திருக்கும் போது அந்த மக்களும் பழங்குடியின மக்களும் விவசாயிகளும் இணைந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. நீங்க என்ன கேட்குறாங்க, ஆங்கிலேயர்கள் வெளியேற்றுவதை காட்டிலும், ஆங்கிலேயர்கள் வெளியேறாத காட்டிலும் காலனி ஆதிக்கத்திற்கு முன்பிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தினர். நீங்க வெளியே போங்க, போகாதீங்க, ஆனா வரியை குறைங்க, எங்கிட்ட சுரண்டதை நிறுத்துங்க, எங்களோட பகுதிகளில் இருந்து எங்களை துரத்தாதீங்க. காலனி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி யாரோட ஆட்சி இருந்துச்சு, முகலாயர்கள் படையெடுப்பு இருந்துச்சு, முகலாயர்கள் ஆட்சி இருந்துச்சு. முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து உள்ள வந்தாலுமே அவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களோட நலன்கள்ல கொஞ்சம் அக்கறை செலுத்தினாங்க. சரிங்களா? அக்பரோட காலத்துல யார் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பஞ்சம், வறட்சி இந்த மாதிரி சமயத்துல வரும்போது விவசாயிகளுக்கும் பழங்குடியினருக்கும் அரசு கடன் கொடுத்துச்சு. ரொம்ப கம்மியான வட்டியில கடன் கொடுத்து அதை அவங்க எப்ப திருப்ப முடியுமோ அப்ப திருப்பி வாங்கிச்சு. அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல வரியெல்லாம் கேன்சல் பண்ணாங்க. அதுதான் காலனியத்திற்கு முன்பிருந்த நிலை. அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வரல. ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இப்ப ஒரு இடத்துல பஞ்சம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பழங்குடியினர் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும், முன்பிருந்த காலனி அரசு அப்படின்னா பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அரசு இவங்களுக்கு பயிருக்கு விதை நெல்லெல்லாம் கொடுக்கும், விதை பயிரெல்லாம் கொடுக்கும். அது இவங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதை ஏன்னா வந்து மறுபடியும் விளைவிச்சு மறுபடியும் அரசுக்கு வரி கொடுக்கலாம். அது கம்மியாக கொடுக்கலாம். சில சமயம் கொடுக்க முடியாத போகும்போது இவங்க அடக்குமுறையால் வாங்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் லிபரலாக நடந்துட்டாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, உனக்கு பஞ்சம் வறட்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நிலம் வச்சிருக்கியா, எனக்கு 100 மூட்டை நெல்லா, உன் விலையில உன் நிலத்துல விளையுதோ விளையிலையோ எனக்கு 100 மூட்டை நெல்லை கொடுக்க முடியலையா, அதுக்கு வட்டி கட்டு, வட்டி கட்ட முடியலையா உன் நிலத்தை எனக்கு கொடுத்துரு, நான் குத்தகை கொடுத்துக்கிறேன். இதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, நிலத்தின் மீது தனி சொத்துரிமையை அறிமுகம் பண்றாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் காலனி ஆட்சிக்கு முன்னாடி இல்லை. ஸோ அந்த நிலை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஆங்கில ஆட்சியில் கிட்டத்தட்ட 100க்கும் குறையாத விவசாயிகள் கிளர்ச்சி நடந்துச்சு. 100 விவசாயிகள் கிளர்ச்சி நாடெங்கும் நடந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். இந்த மாதிரியான கிளர்ச்சிகள் மறுசீரமைத்ததுன்னா மறுபடியும் பழைய முறைகளை கொண்டு வரணும், பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள். வெள்ளைக்காரனை துரத்தி விட்டா மறுபடியும் பழைய மாதிரி தான், ஒரு வரி கட்ட தேவையில்லை, வரி கம்மியாக கட்டலாம், நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய முறைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை. அடுத்து 2வது வகை வந்து பார்த்தீங்கன்னா சமய இயக்கங்கள். இத்தகைய இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமய தலைவர்கள் சமய சிந்தனையின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடினாங்க. ஆல்ரெடி மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சமயத்துல எல்லாம் ஒன்றிணைஞ்சிருப்பாங்க, கோயிலுக்கெல்லாம் வருவாங்க,
சரியா? அங்க இருக்கக்கூடிய சமய தலைவர் கோயிலுக்கு வரவங்கலாம் இங்க பாருங்க, நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம், இவங்களை துரத்தணும், வரி கொடுக்கூடாது அப்படின்னு இந்த சமயத்தின் மூலமாக அவர்களை ஒருங்கிணைத்து அதை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களோட விடுதலைக்காக இந்த சமய தலைவர்கள் போராடினாங்க. த சமய இயக்கங்கள். அடுத்து சமூக கொள்ளைகள். இது பாத்தீங்கன்னா இந்த இயக்கங்களோட தலைவர்கள் பாத்தீங்கன்னா பாரம்பரிய உயர்குடியினராலும் குற்றவாளிகள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஜமீன்தாரு, உயர்குடியினர், அப்புறம் ஆங்கிலேய அதிகாரிகள், இவங்ககிட்ட இருந்து அவங்களோட செல்வங்களை கொள்ளையடித்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறாங்க. குறுக்க அவங்கள கொலையும் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சமூக கொள்ளையில் ஈடுபட்ட தலைவர்களை அச்சமூகத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களோட கதை நாயகர்களாகவும் சாதனையாளர்களாகவும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ராபின் ஹுட் அப்படிம்பாங்க. நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. மருது சகோதரர்கள்லாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொள்ளையடிச்சு நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஊமத்துறை அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னும் பல்வேறு தலைவர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரியா? சமூக கொள்ளை இது ஒரு வகை. அடுத்து மக்களின் கிளர்ச்சி. ஒன்று தலைவர்கள், அடுத்து சமய இயக்கங்கள், அடுத்து சமூக கொள்ளையில் ஈடுபட்ட அந்த சமூக மக்களின் பிரதிநிதிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே இல்லாமல் மக்கள் திடீர்னு கிளர்ச்சி பண்ணி திடீர்னு தோண்டி கிளர்ச்சி பண்றது மக்களின் கிளர்ச்சி. பொதுவாக இது தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்கள். இதெல்லாம் ஏன் காரணம், இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் சொன்னதுதான். இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் முறை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்ததை அடுத்து விவசாயிகள் மீது நிதி சுமைகள் பெரிதும் அதிகரித்தது. நான் சொன்ன மாதிரி முகலாயர் காலத்திலையும் அதற்கு முன்னாடியும் விவசாயிகள் பழங்குடியினரால் வரி கட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை உடையதாகவும் மனசாட்சிக்கு உட்பட்டதாகவும் இருக்கும். ஆனால் ஆங்கிலேயர்கிட்ட நாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நான் தான் சொல்லிட்டல, அவங்க பார்த்தீங்கன்னா நீ வரி கட்டாமல் போ, சரி நீ விவசாயம் பண்ணாமல் போ, உனக்கு மழை பெய்யுது பெய்யாமல் போகுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுது, நீ இத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தீங்கன்னா வரி கட்டி ஆகணும், வரி கட்ட முடியலன்னா நிலத்தை கொடுத்துட்டு பிச்சை அடியான்ட்ட. இதுதான் அவங்களோடது. நிதி சுமைகள் அதிகரித்தது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னாடி தனி சொத்துரிமை பற்றி எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரு 100 வருஷமா ஒரு இடத்துல ஒரு குடும்பம் அவங்களோட சொந்தக்காரங்களாம் விவசாயம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட சொத்து இதெல்லாம் இருக்காது. ஆனால் 100 வருஷமா பரம்பரை அவங்க பழங்குடியினர்கள் அங்கே தான் இருப்பாங்க. தனி சொத்துரிமை அவங்ககிட்ட பத்திரம், பட்டா, சிட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, அந்த தனி சொத்துரிமை கொண்டு வராங்க. யாரா இவங்கெல்லாம் பண்டிலியா இவங்கெல்லாம் துரத்திட்டு இந்த நிலத்தை அப்படியே ஒரு ஆளுக்கு ஜமீன்தார் கொடுக்கறது. இவங்கிட்ட இருந்து பொறிக்குதுமா, இவன்கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் புனியுதுமானு. அதுதான் தனி சொத்துரிமை. அந்த மாதிரி விரிவான திட்டம் ஆங்கிலேயர்கள் வரதுக்கு முன்னாடி இல்லை. ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடி நில கீழ்குத்தகை விடுவது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நிலத்தை குத்தகைக்கு விடுவதும் கீழ்குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை பெரும் சிக்கலாக்கியது. ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, ஜமீன்தார்கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்கும், மக்கள் நிலம் தான். அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருக்கிற நிலப்பிரபு கிட்ட குத்தகை கொடுவார். இவரு குத்தகை கொடுறாரு. இந்த நிலப்பிரபு விவசாய மக்கள்கிட்ட கீழ் குத்தகை கொடுவாங்க. இவங்க தான் உழைச்சி ஒரு 100 மூட்டை நெல் இருக்குன்னு வச்சுக்குவேன். 100 மூட்டை நெல்லை இந்த உழைச்சி 100 மூட்டை நெல் கொண்டு வந்த மக்களுக்கு 5 மூட்டை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 95 மூட்டையை நிலப்பிரபு பிடிங்குவான். இவன் ஒரு 20 மூட்டையை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 75 மூட்டை என்ன பண்ணுவான், ஜமீன்தாரு கொடுத்துருவான். ஜமீன்தார் ஒரு 25 மூட்டையை எடுத்துக்கிட்டு 50 மூட்டையை ஆங்கிலேயருக்கு கொடுத்துருவான். உழைக்கிறது யாரு, இந்த மக்கள். இந்த மக்களுக்கு வர்றது வெறும் 5 மூட்டை. மீதிகிற 95 மூட்டையை இவங்க பிரித்து தின்னுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கிட்ட இருந்து கீழ்குத்தைக்கு வாங்கிய நிலப்பிரபுக்கள் விவசாயிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து கொடுப்பார்கள். இப்ப பாருங்க, இந்த ஜமீன்தாருக்கு இந்த நிலப்பிரபு கொடுத்தே ஆகணும். அப்ப நிலப்பிரபு யார்கிட்ட பிடுங்குவான், இவன்கிட்ட இருந்து வரி பிடுங்குவான். இவங்கிட்ட காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அடக்குமுறை. இவங்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிறது, சாப்பாடு கூட வழி இல்லாமல் பிடிங்கிட்டு போறது, இந்த மாதிரியான வரிச்சுமைகள் விவசாயிகளோட தோல்ல போய் உக்காந்துச்சு. இதனால மிகவும் மனம் வெறுத்த விவசாயிகள் கிளர்ச்சியில இறங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கி இந்தியா ஆங்கிலேய ஆட்சி 1947 ஃபைனல் வரைக்கும் கிளர்ச்சிகள், 40 வரைக்குமே கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. சரியா? இதுல
விவசாயிகள் கிளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 கிளர்ச்சி இங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பராசி இயக்கம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாகாபி கிளர்ச்சி. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வங்காளம் தான். சரியா? வங்காளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இப்ப பங்களாதேஷ் அப்ப வங்காளதேசத்தை சேர்ந்த ஷாஜி ஷரியத்துல்லா என்ன பண்றாரு, வங்காளத்துக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது அங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தார்களாலும் நிலப்பிரபுக்களாலும் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளாலும் சுரண்டப்படுவதை பார்க்கிறாரு. பார்த்த ஷாஜி ஹரியத்துல்லா என்ன பண்றாரு, ஹாஜி ஹரியத்துல்லா 1818ஆம் ஆண்டு பராசி இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாரு. சரியா? ஸோ இந்த ஷாஜி ஹரியத்துல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிழக்கு வங்காளம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்காரு. அதான் சொல்கிறேன் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மத போதகர். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பரப்ப ஆரம்பிக்கிறாரு. பராசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடமைகள்னு அர்த்தம். இவர் என்ன சொல்றாரு, இஸ்லாத்தோட கடமைகள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மத இயக்கமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு புரட்சி இயக்கமாக மாறுது. சரியா? கேட்கலாம், பராசி அப்படின்னா வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரைத் அப்படின்னு அர்த்தம், அடிமை அல்லது கடமைகள்னு அர்த்தமா? சாரி, கடமைகள் தான் அர்த்தம். பராசி அப்படின்னா பரைசத் பரைத் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. அவர் இஸ்லாமோட கடமைகள் பண்ணணும், மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வங்காளம் முழுவதும் பயணம் செய்யும் போது அங்க மக்கள் படக்கூடிய துன்பங்களை பார்த்து மத இயக்கமாக இருந்தது ஒரு புரட்சி இயக்கமாக பெரிய அளவில் மாறுது. மக்களோட இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அவர் 1839 ஷரியத்துல்லா மறைந்த பின்னாடி அவரோட மகனான டுடுமியான் தலைமையேற்கிறாரு. புரட்சி இயக்கம் பெரிய அளவில் போகுது. இவர் என்ன சொல்றாரு, வரி செலுத்த வேண்டாம், வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. விவசாயிகளை கேட்டுக்கிறாரு. பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத எளிய கொள்கை. இதன் மூலமாக இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் அடையுது. சரியா? அதாவது ஷாஜி ஹரியத்துல்லா ஒரு மத இயக்கமாக ஆரம்பித்து மத இயக்கத்தில் மூட நம்பிக்கைகளை கலை வரும்போது இஸ்லாமில் நிறைய சட்டங்கள் இருக்குது. இந்த அளவுக்கு தான் வரி வாங்கணும், இந்த அளவுக்கு தான் கடன் வாங்கணும், இந்த அளவுக்கு தான் வட்டி வாங்கணும், வட்டி வாங்குறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதற்கு எதிராக ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி போகும்போது இந்த இயக்கத்துக்கான கொள்கைக்கும் அதுக்கும் முரண்பாடு இருக்கும்போது போராட்டமாக மாறுது. அந்த போராட்டத்தை 1818 ஒரு இயக்கமாக மாத்துறாரு ஹாஜி ஹரியத்துல்லா. அதைத் தொடர்ந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1839 அவர் மகனான டுடுமியான் பெரிய அளவில் கொண்டு போய் வரியெல்லாம் செலுத்தாதீங்க, இந்த வரியெல்லாம் இறை தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு. சரியா? இண்டிகோ பயிர் பிரச்சனை வருது, விவசாயிகள் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டுடுமியான் உருவாக்குறாரு. அப்ப அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாரு. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, நாமெல்லாம் கடவுளோட பிள்ளைகள், அதனால இவங்களுக்கு வரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது. அந்த சொன்ன இல்லையா, அந்த ஷரியத் அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. யாரு, டுடுமியா. கேள்விகள் எப்படி வரும்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு அறிவித்தது யாருன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் கேட்பாங்க. அல்லது வரி செலுத்த வேண்டாம், பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையில் பிரபலமடைந்த இயக்கம் எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இவரு விவசாயிகள் பாதுகாப்பு படைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, பெரிய அளவில் கொண்டு போறாரு. வரி வசூலிப்பது, வாடகை வசூலிப்பதெல்லாம் இறை சட்டத்துக்கு எதிரானது, பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. நிறைய பேர் இவரை பேச்சை கேட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணாம வேற இடத்துக்கு நகர்ந்து போறாங்க. வரி இழப்பு ஏற்படுது. டுடுமியான், சரியா, பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரறாங்க. அதுக்கப்புறம் 1862 டுடுமியான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த புரட்சி இயக்கம் மறுபடியும் ஒரு சாதாரண ஒரு மத இயக்கமாக சுருங்குது. அதற்கப்புறம் 1870களில் நோவாமியான் அப்படிங்கிறவர் தலைமையேற்றதுக்கு அப்புறம் இந்த இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. ஸோ காலத்தால் முந்தியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம். ஏன்னா 1818 ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, ஷாஜி ஹரியத்துல்லா. அதற்கப்புறம் 39-40களிலிருந்து டுடுமியான் தலைமையேற்கிறாரு. அவரோட மறைவுக்கு பின்னாடி 62 அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் 70 நோவாமியான் அப்படிங்கிறவர் இந்த இயக்கத்தை புதுப்பிக்கிறாரு.
சரியா? அடுத்தது பரசத்தில் வாகாபி கிளர்ச்சி. வாகாபி கிளர்ச்சி பரசத் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கேயும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா டிடுமீர் அப்படிங்கிறவர், அங்க அவரு டுடுமியான், இது டிடுமீர், இவரும் ஒரு மத போதகர். இது எப்ப தொடங்குதுன்னா 1827. இதுவும் ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது. வங்காளத்தின் பரசத் அப்படிங்கிற பகுதியில் 1827 ஆண்டு வாக்கில் வாகாபி அப்படிங்கிறவரோட போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்ட இஸ்லாமிய மத போதகர் டிடுமீர் அப்படிங்கிறவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றுக்கார். இவரை பத்தி தகவல்கள் ரொம்ப இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. 1827 வங்காளம் பரசத்து மதபோதகர் டிடுமீர் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் அப்படியே சொல்றேன், நோட் பண்ணிங்க. சரியா? ஆக்சுவலா புத்தகத்தில் அதை நடத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இதா இருந்துச்சு இந்த வீடியோவில். ஆனால் சில தகவல்கள் நான் சொல்றேன். இவர் ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகாபி கிளர்ச்சிகளால் ஏன் பெரிதும் ஆளாகப்பட்டார்னா, இவர் ஆழமாக ஈர்க்கப்பட்டார்னா, இவர் ஒரு தடவை மெக்காவுக்கு போறாரு. மெக்காவுக்கு போய் அங்க ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இந்தியா திரும்பணும்னா இங்க இவங்களோட அட்டகாசம், நிலப்பிரபுக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வரிகள்லாம் வாங்காத பார்த்து இவரும் கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. அப்ப இவரை இன்னும் பெரிய அளவில் கிளர்ச்சி கொண்டு போனது என்ன காரணம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தாடி வரி அப்படின்னு ஒன்று விரிச்சாங்க. சரியா? என்னது தாடி வரி? ஆங்கிலேயர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தாடி இவ்வளவு தாடி வச்சிருந்தாங்கன்னா தாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுக்கணும். எவ்வளவு? 2.25 ரூபாய், 2 ரூபா, 2 ரூபா 50 பைசா. எவ்வளவு பெரிய பணம் அப்ப. சரியா? இந்த மாதிரியான இது பண்ணும்போது இவர் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு மூங்கில் கோட்டை ஒன்று கட்டுறாரு, பெரிய மூங்கில் கோட்டை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் இவரோட இயக்கத்துல சேர்ந்து அந்த மூங்கில் கோட்டையில வந்து இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? கடைசி 1831 நவம்பர் 19, இந்த டேட்டு பழைய புக்கில் இருக்கும், இப்ப இருக்கிற புக்கில் எடுத்துட்டாங்க. 31 நவம்பர் 19 இதுல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட அந்த 15,000 பேரும் கொல்லப்படுறாங்க ஆங்கிலேயர்களால். எவ்வளவு பேர்? 15,000 பேர். அந்த போர்ல டிடுமீர் வந்து பாத்தீங்கன்னா இறக்குறார். சரியா? தாடி வரி, மூங்கில் கோட்டை, இங்க பாருங்க இந்த இயக்கம் தோணுனது 1827. சரியா? உச்சத்துக்கு போனது 31. ரெண்டுல எந்த வருஷம் கேட்டாலும் போட்டுருங்க. சரியா? நவம்பர் 19 மூங்கில் கோட்டை தாடி வரி எதிர்த்து போராடியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த இஸ்லாமிய மத போதகர் திடுமீர் அல்லது டிடுமீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது 2 தான் விவசாயிகள் மத போதகர்களின் கிளர்ச்சியாக கொடுத்திருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது பழங்குடியினர் கிளர்ச்சி. சரியா? பழங்குடியினர்கள் கிளர்ச்சிக்கு என்ன காரணம்? அவங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க, எப்படி வரி கட்டுவாங்க? அவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் எந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலனி ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றில் முதன் முறையாக அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் என்று கோரியது. அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? வனம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா இருந்தாங்க, உள்ள போகக்கூடாது இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபாரஸ்ட்னு இருந்தா யாரு வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். ஃபாரஸ்ட்டை யார் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்த பழங்குடியினர்கள். அவங்க பெரிய அளவில் மரத்தில் வெட்ட மாட்டாங்க, இயற்கையை பாதுகாப்பாங்க. ஓடை, நீரோடை, நீர் வரது எதையுமே அசுத்தப்படுத்த மாட்டாங்க, தூய்மையாக நடந்துக்கும், இயற்கையோட இயந்து வாங்குவாங்க. ஆனால் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய அந்த வளத்தை வந்து கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அரசு என்ன பண்ணுது? காலனி அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை, நேரடியா அரசு கீழே வேணும், தனியான ஒரு உரிமை வேணும்னு கோர ஆரம்பிச்சது. இதனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க? வனங்களை வர்த்தகமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆங்கில ஆட்சியில் ஊக்கம் கிடைத்தது. ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க? யாரா இருப்ப அந்த வனத்துல இருந்து கொள்ளையடிக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வேணாலும் கொள்ளையடிச்சிங்க, ஆனா அதுக்கு எனக்கு வரி கட்டிடு. ஆங்கிலேயரோட ஒரே குறிக்கோள் பணம் மட்டும்தான். பணம் பணம் பணம். மக்களை மனுஷங்களாகவோ மனித உயிர்களாகவோ மதிக்கல. அவனுங்கிட்ட படிச்சு அவ்வளவு டெக்னாலஜி இருந்து ஒரு மண்ணுக்கு யூஸ் இல்லை. மனிதனை மனிதனாக மதிக்க முடியாதவன் என்ன ஒரு மனித பிறவியா இருப்பான். ஸோ இவங்களோட ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனங்களை வர்த்தகமாக்கும் நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் கிடைக்குது. சுரண்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப அங்க வாழ்ந்த பழங்குடியின நடைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்தது. உள்ள வந்து மரத்தை வெட்டும் போது மரத்தை வெட்டுறது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பழங்குடியினரோட அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. பழங்குடியினர் பகுதிகளில் பழங்குடியினர் அல்லாத வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பார்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் ஒவ்வொருத்தரா ஊடுருவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த இடம் பூரா காட்டுவாசிகள், ஆதிவாசிகள், பழங்குடியினர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இவனுங்க உள்ள வருது, சரியா? உள்ள வந்து இவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறது. இந்த இடத்துல ஏதாவது இருக்கிற மரத்தை வெட்டுறது, ஏதாவது வளர்க்கறது. அப்ப இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, இங்க வரும்போது இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்துறது. எதுதான் ஆங்கிலேயர்களை வச்சு இவங்கள இந்த காட்டை விட்டே வெளியே துரத்துறது. காட்டை விட்டே வெளியே போனா அவங்க சாப்பிட என்ன பண்ணுவாங்க? அப்ப என்ன பண்றாங்க, இவங்கிட்டே போய் வட்டிக்கு கடை வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, வட்டி கடை வாங்கும்போது அது திருப்பி கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த மக்களை இந்த காட்டிலேயே வேலை செய்ய விடுறாங்க. அவங்க சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருந்த காட்டுல அவங்களே வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்கு அடிமையா கொத்தடிமையா வேலை செய்யறாங்க. பாரம்பரியமாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஆதிவாசி நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு தங்கள் பாரம்பரியமாக குடியிருந்த பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்து மலையிலிருந்து கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. கீழே வந்து அவங்க என்ன பண்ணும், அவங்களுக்கு என்ன தெரியும், மாடு மாதிரி வேலை செய்வாங்க, சுரண்டப்படுறாங்க. எனவே அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களின் அப்பாவித்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிரான பழங்குடியினரின் பதில் நடவடிக்கை தான் இந்த கிளர்ச்சிகள். இப்ப புரியுதா பழங்குடியினர்கள் ஏன் கிளர்ச்சியில் ஆரம்பிச்சாங்கன்னு? ஸோ அதில் முதல் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. இது காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1831-32. கோல் அப்படின்னா கோல் பழங்குடியினர்கள் கிளர்ச்சி. இந்த கோல் பழங்குடியினர்கள் எங்க இருக்காங்கன்னா சோட்டா நாக்பூர் இடங்களில், ஜார்க்கண்ட், ஒடிசா, அங்க இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் பகுதிகளில் 1831-32 ஆண்டுகளில் மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. பிளஸ் 2 புக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆள் கொடுத்துருப்பாங்க, புத்த பகத்துன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல கொடுக்கல. புத்த பகத்து தான் முதல்ல இந்த கிளர்ச்சியை பெரிய அளவுல கொண்டு போனது, சரியா? புத்த பகத்துக்கு அப்புறம் வந்தவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய், சரியா? இவங்க என்ன பண்றாங்க, சோட்டா நாக்பூர் பகுதியில் ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, சோட்டா நாக்பூர் பகுதியில் இருந்த அந்த பகுதியோட அரசர் என்ன பண்றாரு, வரி வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுக்கிறகிட்ட குத்தை குட்டுறாரு. இவனுங்க என்ன பண்றானுங்க, அந்த பகுதி இல்லாம அந்த மலையிலையும் போக ஆரம்பிக்கிறாங்க. மலையில போய் மலையில வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியினரையும் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கிறது, அவங்க அந்த பகுதிகளிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுதல், இந்த மாதிரியான பிரச்சனையால கோல் இனத்தருடைய கோபத்தை ஏற்படுத்தியது. வெளியாட்களோட சொத்துக்களை தாக்குறது, கொள்ளையடிக்கிறது, கலவரம் செய்யறது, இந்த மாதிரி வழிகளில் கோள்களோட தொடக்க கால போராட்டங்கள் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்களால தான் பிரச்சனை வருது. ஸோ வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர், அவங்கள எல்லாத்திலையும் சொத்துக்களை கொள்ளையடிச்சிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னும் அதிகமாக இவங்களோட அட்டகாசம் அதிகமாகும் போது பழங்குடியினர்கள் அவங்கள கொல்ல ஆரம்பிக்கிறாங்க, போர் தொடுக்கிறாங்க. மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற சொல்றாங்க. வெளியேறல அப்படிங்கிறப்ப அவங்க தாக்குறாங்க, சரியா? பழங்குடியினர் தலைவர்கள் பல வகைகளில் இந்த எச்சரிக்கை செஞ்சு அவங்க போகும்போது அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அவங்க கொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க யார் மூலமாக ஊக்கம் பெற்றார்கள், ஆங்கிலேயர்கள் மூலமாக. அப்போ ஆங்கிலேயர்கிட்ட சொல்லும்போது ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுது, பெரிய அளவிலான வன்முறை, துப்பாக்கி பீரங்கி வச்சு அந்த கோள்களை கொன்று குவிச்சு கிளர்ச்சி அடக்கியது. ஸோ கோல் கிளர்ச்சினா உங்களுக்கு 4 ஏரியா ரொம்ப முக்கியம். எங்கே நடந்தது, சோட்டா சிங்பூர், வருடம் 1831-32. கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பிந்த்ராய், சிங்கராய், புத்த பகத். காரணம், சோட்டா நாக்பூர் பகுதியோட வரி வசூலிக்கும் உரிமையை அந்த அரசர் வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் வழங்கியது, சரியா? அடுத்து நாம பார்க்க போறது சந்தாளர்கள் கிளர்ச்சி, சரியா? சந்தாளர்கள் இந்த பழங்குடியினர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதிகளில் பரவலா இருக்கிறாங்க, சரியா? ராஜ்மஹால் பகுதி. இந்த ராஜ்மஹால் குன்றுகள் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டுக்கு மேல, வங்காளத்துக்கு மேல. ஜார்க்கண்ட்ல இருந்து இந்த பீகார், வங்காளம், ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த ராஜ்மஹால் குன்றுகள் இருக்கு. அந்த ராஜ்மஹால் குன்றுகள்ல பரவலாக வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் இந்த சந்தால இன மக்கள். ஸோ
ஸோ சந்தாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ராஜ்மஹால் குன்றுகள். இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனை வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சந்தாளர்கள் வாழ்ந்த அந்த ராஜ்மஹால் பகுதியில் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக இவங்களை துரத்துறாங்க. இப்போ மலைப்பகுதியில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரியா? இந்த பகுதியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேருந்து இங்கே போவாங்க, மறுபடியும் இங்கே வருவாங்க, இந்த மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் துரத்திவிட்டு இந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம், ஜமீன்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க, சரியா? ஸோ ராஜ்மஹால் மலையை சுற்றி வாழ்ந்த இவர்கள் துரத்த ஆரம்பினால அங்கிருந்து இடம்பெயர்ந்து வனப்பகுதியை விட்டு கட்டாயமாக வெளியேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மலையில் இருக்கக்கூடிய கட்டைகள்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கோசரம் ரயில்வே கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த தண்டவாளத்துக்கு நடுவில் கட்டை போடுவாங்கல்ல, அதுக்கோசரம் இவங்க லட்சக்கணக்கான மரத்தை அந்த பகுதியிலேருந்து வெட்டுறாங்க. வெட்டும்போது பழங்குடியினர்கள் அந்த பக்கம் வந்து பறந்து போகிறது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால அந்த ஐரோப்பிய வர்த்தகர்கள் மற்றும் உள்ளூர் காவலர்களால் இந்த சந்தாளர் மக்களை வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறை பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் ஜமீன்களை உருவாக்குறதுக்கோசரம் இவங்க ராஜ்மஹால் பகுதியை விட்டு துரத்துறாங்க. அவங்கள துரத்துறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருப்பு பாதை போடுறது. அந்த இருப்பு பாதை போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள், உள்ளூர் காவலர்கள். ஸோ வெளியாட்கள் இருந்து வெளியிடங்களால் துரத்தப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, மழை தான் இவங்க தேன், கிழங்கு, விலங்குகள் இதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க சாப்பாடு கிடைக்கிறதுனால வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிரூபிக்கப்பட்டாங்க. ஸோ விரைவில் வட்டிக்கு பணம் வாங்கி இவங்களால அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வழியில் அவங்க சிக்க தொடங்குறாங்க, கொத்தடிமைகளாக மாற்றப்படுறாங்க. இதை யார்கிட்ட போய் சொல்லணும்னா ஆங்கிலேயர்கிட்ட போய் சொல்லலாம். ஆங்கிலேயர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஊழல் கரைபடைந்த ஆங்கிலேயர் நிர்வாகத்தின் கீழ். இதுக்கெல்லாம் காரணமே ஆங்கிலேயர்கள் தான். நீங்கள் சொன்னாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இவங்கள தான் பிடிச்சி உள்ள போடுவாங்க. ஸோ தங்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள புறக்கணிக்கப்பட்டதாக உணர்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிளர்ச்சியில் வெடிக்கிறாங்க. அந்த கிளர்ச்சியின் வெளிப்பாடாக 1854 பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடைபெறுகிறது. பீர் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில். சமூக கொள்ளைகள் அப்படின்னா இதற்கு காரணமான வட்டி கடைக்காரங்க, ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் அவங்கள கொலை பண்ணுறது, அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது தான் சமூக கொள்ளை, சரியா? இது எல்லாமே ஜமீன்தார்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் எதிராக குறிவைத்து நடக்குது. அடுத்து 1855 இவங்க ரெண்டு பேரும் சித்து மற்றும் கனு என்ற 2 சந்தாளர்கள் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்துறாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, எங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி வந்திருக்கிறது. என்ன சொல்றாரு, கடவுளிடமிருந்து தேவ செய்தி வந்ததுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேர் தலைமையில மொத்த சந்தாளர்கள் படையும் ஒன்று கூடுது. இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளை நோக்கி எதிரிகளின் குண்டுகள் நீராகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை நோக்கி அவங்க சுட்டாங்கன்னா அந்த குண்டெல்லாம் நீராகிவிடும், நம்ம போராடலாம், நம்மளுக்கு கடவுளோட துணை இருக்கு, கடவுள் எங்கிட்ட சொன்னாங்கன்னு இவங்க சொன்ன உடனே 1855 ஜூலைலாம் கிளர்ச்சி தீவிரமாகுது. மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேயர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக இந்த சமூக கொலைனா மறைஞ்சிருந்து இது பண்றது. இவங்க என்ன பண்றாங்க, வெளிப்படையான கிளர்ச்சியாக உருவெடுக்குது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் வில்லு, விஷம் தடம்பிய அம்பு, கோடாரி, ஈட்டி, கத்தி வச்சு ராஜ்மஹால், பாகல்கோட் பகுதியில் கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வரும். இங்கிருந்து இந்த கம்பெனிக்காரங்களை வெளியே துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த ஆங்கிலேயர்கள் சொத்துக்களை சூறையாடுறாங்க. யாரா, எந்தெந்த ஆங்கிலேயர்கள்லாம் கிராமத்துல இருந்து எங்கெல்லாம் துரத்துனாங்களோ அவங்க மேலெல்லாம் கொல்றாங்க, அவங்களோட குடியிருப்புகளுக்கு தீ வைக்கிறாங்க. பெரிய அளவில் வன்முறை ஏற்படுது. ஆனால் இந்த வன்முறையை இவங்க எப்படி தெரியுமா அடக்குனாங்க, வெள்ளைக்காரனுங்க கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட சந்தாளர்களை கொன்று குவித்து இந்த சந்தாளர்கள் புரட்சி அடக்குனாங்க. 1855 இந்த புரட்சி அடக்கப்படுது. 15,000 35,000 வரைக்கும் சந்தாளர்கள் கொல்லப்பட்டாங்க. 35,000 பேரை கொண்டிருக்கானுங்க. எதுக்கு, மலையை கொள்ளையடிக்கிறதுக்கோசரம். எவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க பாருங்க வெள்ளைக்காரங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒழுங்குபடுத்துகிறேன், எல்லாத்தையும் கொண்டுபிட்டு இதை ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லிட்டு சட்டம் நிறைவேற்றுறாங்க. சந்தால் பர்கானா
மண்டலம் அப்படிங்கிற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறுது. மீதி இருக்கிறவங்களாச்சும் காப்பாற்றுறதுக்கோசரம் இதை ஏற்படுத்தி இதில் யாரும் நுழையக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சட்டம் போடுறாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தாளர்கள் கிளர்ச்சினா உங்களுக்கு 1855 சித்து மற்றும் கனு, 1854 சமூக கொள்ளை, காரணம் பீர்சிங். இவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்னா ராஜ்மஹால் பகுதி. இவங்க ஏன் துரத்தப்பட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஜமீன்களை உருவாக்கும் பொருட்டு ராஜ்மஹால் குன்றுகள்லேருந்து இவங்க விரட்டை அடிக்கப்பட்டாங்க. இதன் விளைவு நிறைய பேர்த்த கொண்டு குவிச்சு 55 சந்தால் பர்கானா மண்டலம் உருவானது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. ஸோ அடுத்து பார்க்க போகிறது முண்டா கிளர்ச்சி. இதுக்குள்ளே இதுதான் பெரிய கிளர்ச்சி. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜார்க்கண்ட் ராஞ்சி பகுதியில் நடைபெற்றது. சரியா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உலுகுலான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உலுகுலான் கிளர்ச்சினா பெரிய கழகம்னு அர்த்தம். பழங்குடியின கிளர்ச்சிகள் ரொம்ப முக்கியமானதாக அறியப்படுகிறது. ஏன்னா இந்த கிளர்ச்சியை முன்னெடுத்து கொண்டு போனவர் பிர்சா முண்டா. பிர்சா முண்டாவின் பிறந்த தினமான செப்டம்பர் 15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பெருமை தினமாக அறிவிச்சிருக்காரு. ஜன்ஜாதிய கௌரவ திவாசா அறிவிச்சிருக்காரு. யாரோட பிறந்த நாள்? முண்டாவோட பிறந்த நாள், பிர்சா முண்டாவோட பிறந்த நாள். அந்த அளவுக்கு முக்கியமானது. சரியா? இந்த பழங்குடியினர்கள் எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டக்கட்டி அப்படின்னா கூட்டு சொத்து அப்படின்னு அர்த்தமா. ஒரு நிலம் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஒரு 200 பேருக்குன்னா 200 பேரும் போய் அதில் விவசாயம் பண்ணி தனியாக அவங்களும் பிரிச்சுக்க மாட்டாங்க. மொத்தமாக வர நெல்லை, மொத்தமாக வரக்கூடிய வளத்தை அவங்க எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்குவாங்க. இதுதான் கூட்டு சொத்து. அந்த நிலம் அவங்களோட கூட்டு சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தை இவங்க 3 பிரிப்பாங்க. லோயாங்கு, சேத்து, கோரக் அப்படிங்கிற மாதிரி 3 பிரித்து அந்த நிலத்துக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. ஸோ குண்டக்கட்டி அப்படிங்கிற கூட்டுச்சொத்து முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள். எல்லாருக்கும் எல்லாமே பொது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போற ஊடுருவலும் இந்த அவங்களோட ஊடுருவல் காரணமாக இந்த முறை முற்றிலுமாக சிதைந்தது. கூட்டாக வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. இவங்க உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் துரத்துறாங்க. அப்போ யாருக்கும் எதுவும் இல்லாமல் போகுது. இதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு நான் சோறு போடுறேன்னு கூட்டிகிட்டு போய் தோட்டங்களில் வேலை செய்ய முண்டாயின மக்கள் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்தப்படுறாங்க. 1890 வாக்குகளில் அந்த மக்கள் அவங்க வாழ்ந்த பகுதியிலிருந்து கட்டாயமாக இடம்பெற செய்கிறாங்க. கட்டாயமாக கொத்தடிமைகளாக மாற்றப்படுறாங்க. இதற்கு அங்கிருந்த பழங்குடிய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஊக்கம் கிடைக்குது. யாரோட வருகையின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டாவோட வருகையினால. பிர்சா முண்டா வயசுல ரொம்ப கம்மி, ஒரு 21 வயசு 22 வயசு தான் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, தனக்கு கடவுளின் தூதர் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்றாரு. எனக்கு கடவுளோட தூதர். இவர் ஒரு மதத்தையே தனியாக ஆரம்பிக்கிறாரு. அந்த மதத்தை நிறைய பேர் பின்பற்றாங்க. இவர் குறி சொல்றாரு. குறி சொல்றது மூலமாக அது நடக்குது. அவருக்கு இறை தொடர்பு இருக்கு, எனக்கு கடவுளோட தொடர்பு இருக்கு. குறி சொல்வதன் மூலமாக முண்டாயின மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்போவதாக, மக்களின் அரசை நிறுவப் போவதாகவும் பிர்சா சொல்றாரு. இவரை நிறைய மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பழங்குடியின தலைவர்கள் இவரோட பிரபலத்தை பயன்படுத்தி எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிறாங்க. இரவு நேரங்களில் கூட்டங்களை நடத்துறாங்க. கிளர்ச்சிக்கு திட்டமிடப்படுது. இந்த கிளர்ச்சி 1889 கிறிஸ்துமஸ் நாள் டிசம்பர் 25 நைட்டு வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. பிர்சாயின மக்கள் பிர்சா முண்டா அவர்களோட தலைமையில் கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது. கிறிஸ்துவ குழுக்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தடிமை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா அந்த முண்டாயின மக்களை, அவங்கள நிறைய பேர் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவராக மாத்துறாங்க. ஸோ கிறிஸ்துவ குழுக்கள் மீதும் அந்த கிறிஸ்துவராக மாறிய முண்டாயின மக்கள் மீதும் இவங்க என்ன பண்றாங்க, போராட்டம் தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க, எரிக்கிறாங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் நடக்குது. காவல் நிலையங்களும் தாக்கப்படுது. அரசு அதிகாரிகள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அடுத்தடுத்து 2 மாதங்களுக்கு இந்த தாக்குதல் நடக்குது. 1889 டிசம்பர் 25 தாக்க ஆரம்பிச்சு அடுத்து 1900 ஜனவரி,
பிப்ரவரி வரைக்கும் வருது. பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1900 பிப்ரவரியில் பிர்சா முண்டாவை கைது செய்யறாங்க. சரியா, கைது செஞ்சதுக்கு அப்புறம் அவர் சிறையில் அடைக்கிறாங்க. கிளர்ச்சி ஓரளவுக்கு ஒடுக்கப்படுது. ஆனால் அவர் சிறையில் இருக்கிறனால கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் போகுது. அவரோட ஃபோட்டோவே ஒன்று இருக்குது. அவர் கைது பண்ணப்ப 100 வருடங்கள் 120 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா, பிர்சா முண்டா கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு ஜூன் மாதம் அவர் சிறையிலேயே இறந்துடுறாரு. சரியா, சிறையிலேயே இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய பழங்குடிய தலைவராக இன்று வரைக்கும் அவர் அறியப்படுறாரு. அவரோட பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 தான் நினைக்கிறேன். நவம்பர் 15, சாரி செப்டம்பர் 15 இருப்பேன். நவம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிறந்த தினத்துக்கு அப்போ தான் ஜார்க்கண்ட் மாநிலமே உருவாகுது. ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம் இவரோட பிறந்த நாள் உருவானது. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ஜாதிய கௌரவ திவாசா அனௌன்ஸ் பண்ணாங்க, பழங்குடியினர் பெருமை தினமாக. சரியா, இவரை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும்போது இவருக்கு வயசு வெறும் 25 தாங்க. இந்த 1900 இந்த போர் நடந்துச்சுல, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா சயில் ராகப் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகப் போர், செய்ரி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த முண்டா கிளர்ச்சி எடுத்து பழங்குடியின நிலம் மற்றும் கொள்கையை வகுக்க வந்து பார்த்தீங்கன்னா முனைகிறாங்க. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியின நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடை விதிக்கப்படுகிறது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்கள் கிளர்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளர்ச்சி. இது இல்லாமல் நிறைய கிளர்ச்சிகள் இருக்குது. அகோம் கிளர்ச்சி, சன்னியாசி கிளர்ச்சி, சரியா, ராமோசி கிளர்ச்சி, இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகள் இருக்குது. சரியா, இதெல்லாமே அதெல்லாம் அவுட் சோர்ஸ் இது நான் கொடுக்கும்போது கொடுத்துருப்பேன். சரியா, இது வரைக்கும் நடந்ததை நம்ம ஒரு ஓவராலாக பார்த்துருவோம். சரியா, ஓவராலாக பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போரை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிளாசி போர் 1750. ஸோ எதை பார்த்தோம்? 1757 டு 1764 என்னது, இது வந்து ஜூன் 23 பிளாசி போர். 64 பக்சார் போர். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான காரணங்கள் 1818 பாராசி இயக்கம் வங்காளத்தில் அதை கொண்டு வந்தவர் ஷாஜி ஹரியத்துல்லா. அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா 39-40களில் டுடுமியான் தலைமை வைப்பார். அதுக்கப்புறம் 62 அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 70களில் நோவா முயான் மறுபடியும் எடுப்பார். அதற்கப்புறம் 1827-31 பரசத்தில் வாகாபி கிளர்ச்சி. அதை வந்து பார்த்தீங்கன்னா டுடுமீர், தாடிவரி, மூங்கில் கோட்டை இதெல்லாம் அவரோட சம்மந்தப்பட்டது. அதை தொடர்ந்து பழங்குடியின கிளர்ச்சியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோள்களின் கிளர்ச்சி 1831, 32 இதை கொண்டு போனது புத்தபகத் மற்றும் பிந்த்ராய் சரியா, பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். இந்த நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர், சிங்புங் பகுதிகள். சோட்டா நாக்பூர், சிங்புங் பகுதியை அவங்க என்ன பண்ணுவாங்க, குத்தகை கூட்டனால வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க உள்ள வந்து இவங்களை அடித்து துரத்தும் போது பிரச்சனை வெடிச்சு இது முடியும். அடுத்து சந்தாலர் கிளர்ச்சி 1855. இதை கொண்டு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா சித்து மற்றும் கனு. அங்கே ஒரு சமூக கொள்ளையும் 54 நடந்திருக்கும். அதை நிகழ்த்தியவர் பீர் சிங்கர். சித்து மற்றும் கனு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளிடமிருந்து தேவ செய்தி வந்தது அப்படின்னதுக்கப்புறம் இந்த இயக்கத்துக்கு, இந்த கிளர்ச்சிக்கு ஒரு உயிரோட்டம் கிடைச்சிருக்கும். பெரிய அளவில் மனித படுகொலையை நிகழ்த்தி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்தாலர்களை கொண்டு குவிச்சு அந்த கழகத்தை அடக்கியிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து 55 சந்தால் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதற்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா கிளர்ச்சி 1889, 1900. முண்டாக்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சி பகுதி, ஜார்க்கண்ட் ராஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் குன்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு சொத்து முறையில் விவசாயம் பண்ணுறதுல அவங்க சிறந்த வீரர்களாக இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க உள்ளே வந்தோன்னா இவங்களோட அந்த நிலமுறை சிதிலம் அடையுது. அதைத் தொடர்ந்து இவங்க கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. பிர்சா முண்டா குறி சொல்வதன் மூலம் மக்களின் பிரச்சனையை இது பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முண்டாக்களின் ராஜ்யத்தை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் தூதர்னு சொன்னதுக்கப்புறம் பழங்குடியின தலைவர்கள் எழுச்சி பெறாங்க. இவரோட பிரபலத்தை வச்சு ஒன்று சேர்த்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி இவங்களை துரத்த பார்க்குறாங்க. வெள்ளைக்காரர்களையும் மற்றவங்களையும் துரத்த பார்க்குறாங்க. 1889 டிசம்பர் 25 ஒரு பெரிய போர் நடந்து அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 1900 பிப்ரவரியில் பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டு ஜூன் 9 அவர் கொல்லப்படுறார். விஷம் கொடுத்து கொண்டதாக ஒரு செய்தி இருக்குது. அதைத் தொடர்ந்து 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் பகுதிகள் பாதுகாக்கப்படுகிறது. சரியா, இது பட்டம் எடுத்துங்க.
அடுத்து நாம பார்க்க போறது 1857ஆம் ஆண்டின் பெருங்கிளர்ச்சி. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சுதந்திர போர் முதைய பெரிய அளவில் போயிருந்துச்சுன்னா அப்பயே அவங்களை அடிச்சு துரத்திருக்கலாம். 1857 பெருங்கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு வி.டி. சவர்கர் அவரோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். சரியா? வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது வெறும் சிப்பாய் கழகம்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, இது சிப்பாய் கழகம் அல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் சுதந்திர போர், அந்த அளவுக்கு இது வீரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 1857 பெருங்கிளர்ச்சியே வரலாற்று ரொம்ப முக்கியம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1601 வந்த ஆங்கிலேயர்கள் 1857 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு பக்கமாக நம்மளை சுரண்டாங்க இல்லையா? அந்த சுரண்டுன கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருங்கழகம் தான். தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் வெறும் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இது பின்னர் குறிப்பாக விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை தொடர்ந்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவியது, தமிழ்நாடு தவிர. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்த இந்த கழகம் பாதி வட இந்தியா முழுவதும் பரவியிருக்கும். இது ஏன் தோல்வியில் இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளிலிருந்தும் இந்த பகுதிகள் அப்புறம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா, இங்கேருந்து இந்த கழகத்துக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைச்சிருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிப்பாய் கழகம் தாண்டி இந்தியா முழுவதுக்கும் கொண்டு போயிருக்காது. ஒருவேளை அங்கேருந்தெல்லாம் உதவிகள் கிடைச்சிருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பயே நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம். சரியா? 1857 மற்றும் 58 ஆண்டுகளில் கீழ்காணும் காரணங்களால் இந்த பெருங்கிளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றது. ஃபர்ஸ்ட் என்னென்ன காரணம்னா முக்கியமாக 3 காரணங்கள். ஃபர்ஸ்ட், இராணுவ வீரர்களின் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடத்திய மாபெரும் புரட்சி. இராணுவ வீரர்களோட படைகளும் உள்ளூர் மக்களும் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. 1. 2வது, இரு தரப்புகளிலும் தூண்டப்பட்டதால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடித்திருக்கும். பெரிய அளவுக்கு வன்முறை வெடிச்சிருக்கும். மிகப்பெரிய வன்முறைகள் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கு. 1 வருஷத்துக்கு மேலே இந்த கிளர்ச்சி நடந்திருக்கும். அடுத்து கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை முடிவுக்கு கொண்டு வந்த புரட்சி இது. இதற்கப்புறம் தான் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கில மகாராணியின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்திருக்கு. இதுதான் இதில் இருக்கிறதுலேயே பெரிய பாயிண்ட். சரியா? இதற்கான காரணங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை 1840 ஆண்டுகளில் முக்கிய கொள்கைகள் மூலம் நிலப்பகுதிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலாதிக்க கொள்கை. ஆங்கிலேயர்கள் எப்பயுமே சரி இப்போ வரைக்குமே அவங்க தான் உலகத்திலேயே தலை சிறந்தவர்கள் என்றும் அவர்களால் மட்டும்தான் இந்த உலக மக்களை வழி நடத்த முடியும்னு இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட உதாரணமாக இந்த ட்ரம்ப் அந்த ஆள் என்ன சொல்கிறான், எந்த போர் எங்கே நடந்தாலும் அதுக்கு நாங்கள் தான் காரணங்கிறான், நின்னாலும் நான் தான் நிறுத்தினாங்கிறான். ஸோ ஆங்கிலேயர்கள் தங்களை வானாளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினாங்க. உலகமே அவங்களுக்கு காலடியில் கீழே தான் அப்படின்னு கருதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு புரட்சி ஏதாவது ஒரு கழகத்தை உண்டு பண்ணி அங்கே இருக்கிற உள்நாட்டு ஆட்சியாளர்கள் திறனற்றவர்கள், அவங்களால ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகளை அவங்களோட இதோட இணைச்சிக்கிட்டாங்க. இந்த 2 கொள்கைகள் அவங்க நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துச்சு. அடுத்து வாரிசிலப்பு கொள்கை. வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிறது டல்ஹவுசி கொண்டு வந்தது. அதாவது யூஸ்வலாக ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னா அரசு கட்டளில் அரியணை ஏற நேரடி ஆண் வாரிசு இல்லையெனில் அந்த ஆட்சியாளர் இறப்பு பின் அந்த பகுதி ஆங்கிலேயர் ஆட்சியில் கீழ் கொண்டு வரப்படும். அதாவது ஒரு அரசர் இருக்காரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லை ஒரே பெண் வாரிசுகள் தான் இருக்குது, ஆண் வாரிசு இல்லைன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் யாரையும் தத்தெடுத்தோ இல்லை அவங்களோட சொந்தக்காரங்களோ ராஜாவாக உட்காரக்கூடாது. இந்த பகுதி அப்படியே ஆங்கிலேயர்கள் ஆண் வாரிசு இல்லைன்னா நேரடியாக இணைச்சிக்குவாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க, என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க அவனுங்க. ஸோ அப்படி இணைக்கப்பட்ட முதல் அரசு வந்து பார்த்திங்கன்னா சதாரா, அதுக்கப்புறம் சம்பல்பூர், பஞ்சாபோட சில பகுதிகள், அப்புறம் ராணி லட்சுமிபாயோட ஜான்சி பகுதி, நாக்பூர். இதில் கேள்விகள் வந்திருக்கு. என்ன கேள்வி வந்திருக்குன்னா, வாரிசிலப்பு கொள்கையின் பிரகாரம் முதலில் இணைக்கப்பட்ட அரசு எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சதாரா என்ற அரசு. சதாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி அப்படின்னு சொல்கிறால அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிகர்ணிகா லட்சுமிபாய் அவங்க பேர். சரியா? ஜான்சி ராணி அப்படின்னா ஜான்சியோட ராணி. சரியா? இந்த மாதிரியான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசிலப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிகளை இணைச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இணைப்பு கொள்கை.
இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரும் புரட்சிக்கான ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? இந்த டல்ஹௌசியோட வாரிசிலப்பு கொள்கை வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்துச்சுன்னா 1848. சரியா? ஆக்சுவலா 1857 வந்து பாத்தீங்கன்னா கலகம் வரும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வைசிராயா இருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, வைசிராய் இல்ல, அந்த கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இவருதான். இந்திய பிரதிநிதியா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா டல்ஹௌசி. அவர் பண்ணிட்டு போன பிரச்சனை 1857 கிளர்ச்சி உருவாயிருக்கும். கிளர்ச்சி வரும்போது இருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கர்சன். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட பிரதமராக இருந்தது ஹென்ரி டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வருவார். சரியா? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கழகத்துக்கான இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. யாரிடம் இருந்துன்னா ஆங்கிலேயர்கிட்ட. 1806 சிப்பாய் கழகம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அந்த கழகத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சமய குறியீடுகள் நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பி அணியுமாறு பணிக்கப்பட்டனர். அந்த ஜான் கிரடாக் அறிமுகப்படுத்திய ராணுவ சீர்திருத்தங்களும் கர்னல் அக்னியும் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த தொப்பி தான் அதுக்கான உடனடி காரணம். அதை எதிர்த்து தான் அவரோட கிளர்ச்சி செய்திருப்பாங்க. அதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் விதிக்கப்பட்ட ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதம் மாற்ற செய்வதற்கான ஒரு முயற்சியாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? அதாவது கலாச்சாரம், நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க மதிக்கல. அதுல கையை வச்சா நம்ம பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க தீவிரமா எடுத்துக்கல. அதே மாதிரி 1824 கல்கத்தா அருகே பராக்பூர்ல இருந்த சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மாவும் ஆங்கிலேயோட காலனியா தான் இருந்துச்சு. அங்க இவங்களை அனுப்பும்போது நிறைய சிப்பாய்கள் போக மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்ம பர்மா போனா அவங்களோட ஜாதியை இழக்க நேரிடும், கிறிஸ்துவத்துக்கு மதம் மாற்றம் செஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி பயந்தாங்க. அதே மாதிரி ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாராபட்சம் காட்டுவது, சிப்பாய்கள் கவலை அடைந்தனர். அதாவது ஒரு இந்திய சிப்பாய்க்கும் பிரிட்டிஷ் சிப்பாய்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வருமானம், பதவி உயர்வோட அந்த காலம், தகுதி எல்லாமே ரொம்ப இடைவெளியா இருந்துச்சு. அவங்களோட நம்ம ஆளுங்க நிறைய வேலை செஞ்சாங்க, நிறைய திறமையானவங்களா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் 20000 ரூபாய். இவங்களுக்கு ஒரு சிப்பாயில இருந்து அடுத்த கிரேடுக்கு போகணும், ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரே வருஷம். இந்த மாதிரி பாராபட்சம், ஐரோப்பிய சிப்பாயிலுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாயிலுக்கு மிக குறைந்த அளவில் ஊதியம், இது கூட இவங்க பொறுத்துக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களாக மூத்த படையினரால தரக்குறைவாக நடத்தப்பட்டது, குறியிடப்பட்டு அவமதிச்சாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழகத்துக்கான முக்கியமான காரணங்கள். ஆனா உடனடி காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா புதிய ரக என்ஃபீல்டு துப்பாக்கி வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்தி தான் உடனடி காரணம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்ரேஜ்னு இருக்கும். இப்ப நீங்க ஒரு துப்பாக்கியில போறீங்கன்னா கேட்ரேஜ், இதில் தான் புல்லட் இருக்கும் இல்லையா? இந்த புல்லட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரை இருக்கும். அந்த உரை பசு மற்றும் பன்றி கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட பசை இத்தகைய புதிய குண்டு பொதியுரைகள், அதான் கேட்ரேஜ்னு சொல்லுவாங்க, அதில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் சந்தேகம் கொண்டனர். ஆக்சுவலா அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இல்லையான்னு தெரியல, ஆனா அந்த மாதிரி ஒரு வதந்தி பரவிருச்சு. நீங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டை அந்த கேட்ரேஜ் உள்ள போடுறதுக்கு முன்னாடி அந்த கவரை வந்து பாத்தீங்கன்னா வாயால கடிச்சு துப்பணும். சரியா? அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டி வரும். வாயால கடிக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பசையில பன்னி கொழுப்பும் பசு கொழுப்பும் கலந்திருக்கிறது அப்படின்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 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 மத நம்பிக்கையில தலையிடமா இருந்துச்சு. ஏன்னா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பசுக்கள் புனிதம் வாய்ந்தது, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்ட உணவு. ஸோ இது இரண்டோட கொழுப்பு இரண்டு பெரும் சமூகத்தின் மத நம்பிக்கையில் தலையிடுவதாக இருந்துச்சு. இதைத் தொடர்ந்து மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் அதை நான் கடிக்க மாட்டேன், அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி புரட்சி பண்ணி ஒரு ஐரோப்பிய அதிகாரியை தாக்குறாரு. அவரை கைது செய்ய சொல்லி மற்ற சிப்பாய்கள்கிட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து சொல்லும் போது மங்கள் பாண்டேவை கைது செய்யல. ஆக்சுவலா ஒரு 2 பேரை கொண்டுட்டாங்க அவங்க. ஸோ மங்கள் பாண்டேவும் அவர்கள் கூட இருந்த பலரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்க குற்றவாளிகள்னு சொல்லி தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்டோன்னா அங்கிருந்து ஆல்ரெடி இவ்வளவு காரணங்கள் இருந்துச்சு இல்லையா?
என்னென்ன காரணம்? மேலாதிக்க கொள்கை, இதெல்லாம் மக்கள் அரசர்கள் பண்றதுக்கு. ஏன்னா வந்து சிப்பாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரபட்சம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்பூத்த நெருப்பாக இருக்கும்போது இவர் கழகத்தில் இறங்கவும் ஆத்திரம் அதிகரித்து அதனை அடுத்து வந்த பல நாட்களில் கீழ்ப்படைய மறுத்தல் போன்ற நிகழ்வுகள் அதிகரித்து கலவரம், பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது என அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய இராணுவ குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்தது. கலகம் எப்போ தொடங்குச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1857 கரெக்டாக மார்ச் 29. எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரக்பூர். சரிங்களா? கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பராக்பூர். கலகம் முதல்ல தொடங்குறது பராக்பூர். அடுத்து அதை தொடர்ந்து இங்கே பாருங்க, கலகம் இங்கே தான் தொடங்கியிருக்கு. அதை தொடர்ந்து கான்பூர், மீரட்டு, அம்பாலா எல்லா பக்கமும் வந்துச்சு. மீரட்ல இருந்து இவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. அப்பதான் கலகம் உச்சத்துக்கு போயிடுச்சு. சரியா? எல்லா இடத்துலையும் இந்த தகவல்கள் பரவுது. அம்பாலா, லக்னோ, மீரட்டு. சரியா? அதை தொடர்ந்து மே 1ஆம் தேதி, சரி மே 11, மே 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 1857 மே 11 மீரட்ல இருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர். இது கேள்வி வரும். எந்த மாதிரி கேள்வி வரும்னா, மீரட்ல இருந்து டெல்லி நோக்கி எப்போது அணிவகுத்து சென்றார்கள், எப்போது டெல்லியை நோக்கி சென்றார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீரட் மே 11 1857. டெல்லி போனவங்க இங்க என்ன பண்றாங்க, போக போக அதே அளவு கூட்டமும் சிப்பாய்களோட சேர்ந்துக்குச்சு. அங்க முகலாய மாமன்னர் 2ஆம் பகதூர் ஷா, இவர் தான் கடைசி முகலாய மன்னர். ஆனா இவர் என்ன பண்றாரு, ஓய்வூதியம் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறாரு. போன சிப்பாய் கூட்டமும் மக்கள் கூட்டமும் இவரை தலைவராக வேண்டும் என்று கோரியது. இவர் பயங்கர தயக்கத்துக்கு உள்ளவராரு. மிகப்பெரிய தயக்கத்துக்கு பின்னாடி ஒத்துக்கிறாரு. அவருக்கு இந்துஸ்தானத்தின் மாமன்னராக, வாகின்ஷா ஆஃப் இந்துஸ்தானாக பதவி ஏற்கிறாங்க. சரி, ஓகேவா? இதைத் தொடர்ந்து வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகள் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றாங்க. சரியா? இங்க வடமேற்கு, இந்த பக்கம் அயோத்தி, குவாலியர் இதெல்லாம் கைப்பற்றாங்க. சரியா? இவங்க மே 11 டெல்லி நோக்கி போறாங்க. டெல்லியில அங்க முகலாயர் மன்னரோட கடைசி மன்னராக இருந்த 2ஆம் பகதூர் ஷா, சரியா, அவரை மாமன்னராக பதவியேற்க சொல்றாங்க. அவர் ஒரு மாதிரி தயங்கிட்டு ஏத்துக்கிறாரு. அதை தொடர்ந்து வடமேற்கு மாகாணம், அயோத்தி ஆகிய பகுதிகள் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றாங்க. டில்லி வீழ்ச்சி அடைந்த பற்றி செய்தி கங்கை பள்ளத்தாக்கை எட்டியவுடன் மேற்கப்புறம் ஜூன் மாதம் தொடக்கம் வரை எல்லா இராணுவ குடியிருப்பு பகுதியிலும் கிளர்ச்சிகள் நடக்குது. குறிப்பாக வட இந்தியாவில் பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கில ஆட்சி காணாமல் போனது. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அயோத்தி இங்க இருக்கும். சரியா? பஞ்சாப் பகுதி, சரியா, முக்கியமான இந்த பஞ்சாப் பகுதி, இங்க வங்காள பகுதி, இதுல கொஞ்சம் பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றுகிறாங்க, மேல இருந்து ஜூன் வரைக்கும். அதை தொடர்ந்து உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுது. வட இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு தெரிவித்தனர். ஏன் அப்படின்னா, இவங்க வரதுக்கு முன்னாடி வங்காளத்தில் இருந்தது முகலாயர்கள், அவர்களை தொடர்ந்து எல்லாரும் இருந்தாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களோட எல்லா நிலப்பகுதியும் பிடிங்கினதுக்கு அப்புறம் அந்த கிராம பகுதியோட மக்களோட வாழ்வாதாரம் சரிய தொடங்கியது. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, கிராம மக்கள் வட இந்தியாவில் புரட்சியாளர்களுக்கும் சிப்பாய்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆங்கில இராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் சீருடையில் இருந்த விவசாயிகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிப்பாய் பிறக்கும் போதே சிப்பாயா பிறந்திருப்பானா? இல்ல, சிப்பாயா பிறகுறதுக்கு முன்னாடி அவனோட குலத்தொழில் எதுவா இருந்திருக்கும், விவசாயமா தான் இருந்திருக்கும். விவசாயத்துல இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் விவசாயத்தை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இராணுவத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்ப நண்பர்கள் அவங்களோட குலத்தொழில் பாதிக்கப்பட்டதுனால அங்கிருந்த விவசாயிகளோட சிப்பாய்களும் விவசாயிகளா இருந்திருக்காங்க. அவங்க கிளர்ச்சி பண்ணும்போது அங்கிருந்து ஆல்ரெடி இருந்த விவசாயிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவங்களுக்கு சமமான பாதிப்பு இருந்துச்சு. யாருக்கு? சீருடையில் இருந்த சிப்பாய்களுக்கு. சிப்பாய் கழகமும் அதை தொடர்ந்து இந்தியாவின் பல பகுதியில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஊரக பகுதிகளுடன் இணைப்பை கொண்டது. ஊரக பகுதியில் இருந்த கிராம மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த சிப்பாய் கழகத்தில் அவங்களோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த கிளர்ச்சியோட முக்கியமான உணவுப் பொருள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. அதே ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அந்த சப்பாத்திகள் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது கலகம் பறகுது. சரியா? சரிங்களா?
சப்பாத்தி இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அப்போ சப்பாத்தி இயக்கம் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நவீன தொடர்பு எதுவும் இல்லை, தந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் அவங்களுக்கு உதவுச்சு. யாருக்கு? ஆங்கிலேயருக்கு. அப்போ நம்ம ஆளுகிட்ட இல்லை. சப்பாத்தி இயக்கம்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நள்ளிரவில் கிராம காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான சப்பாத்திகள் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு விநியோகிப்பாங்க. இதே மாதிரி 4 சப்பாத்தி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அதில் எந்த ரகசிய குறியீடும் இல்லை, ஆனால் விஷயம் இந்த சப்பாத்தி மூலமாக பரவ ஆரம்பிக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் கலகக்காரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காடுல மற்ற இடத்துல போகும்போது கெட்டு போகாத உணவாக நெய் தடவிய சப்பாத்தியும் வெள்ளமும் அவங்களுக்கு உதவுனுச்சு. சரியா? இதை தொடர்ந்து ஊரக பகுதிகளோட இணைப்பை கொண்டதுன்னா இதுதான், இந்த சப்பாத்தி இயக்கம் தான். சரியா? ஸோ வடமேற்கு மாகாணங்கள், அயோத்தி வடப்பகுதிகளில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடிக்குது. முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி எங்கே வெடிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகள். ஏன் இங்கே அதிகமாக வெடிக்குதுன்னா, இந்த 2 பகுதிகளில் இருந்தால் அதிக அளவான சிப்பாய்கள் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் பணியில் இருந்தாங்க. சிப்பாய்கள், விவசாயிகள், உள்ளூர் மக்கள்கள் மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டு வேலை இழந்து சொத்தை இழந்து பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தார்களும் தாலுக்தார்களும் ஆங்கில அரசின் கீழ் பல சலுகையில் இருந்த காரணத்தால் கிளர்ச்சிக்கு என்ன பண்றாங்க, உதவுறாங்க, கிளர்ச்சியை நோக்கி ஈர்க்கப்படுறாங்க. சரிங்களா? தாலுக்தார் விவசாய கூட்டணி தங்கள் இழந்ததை மீட்கும் ஒரு பொது முயற்சியாக கருதப்படுது. தாலுக்தார் அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு மேல இருந்த ஜமீன்தார்கள். சரியா? அதே மாதிரி பல மாநிலங்களில் இந்த ஆட்சியாளர்கள் வாரிசிலப்பு கொள்கை, நாடு இழக்கும் கொள்கையினால இருந்த அவங்களும் கிளர்ச்சியில கைகோக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியாளர்கள் கீழே இருந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் தொழில் பாதிக்கப்பட்டு தொழில் நலிவு ஏற்பட்ட கைவினைக்காரர்களும் ஆயிரக்கணக்கான நெசவாளர்களும் இந்த சிப்பாய் கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, உதவி பண்ணாங்க. ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்ட கைவினைக்காரர்களும் நெசவாளர்களும் வேலை இழந்தாங்களே, அவங்களோட ஒட்டுமொத்த ஆத்திரமும் கிளர்ச்சியாக வெடிக்குது. சரியா? ஸோ வட இந்தியா முழுவதும் கிளர்ச்சியாளர்கள் கோட்டையாகி போச்சு. பஞ்சாப், வங்காளம் மட்டும் ஆங்கிலேயர் கையில் இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் எதிராக முக்கிய போராட்ட வீரர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க கொடுத்துருப்பாங்க. பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாப்புகள், அரசிகள், ஜமீன்தார்கள் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு எதிரான தங்கள் ஆத்திரத்தை பயன்படுத்தி கொள்ள இந்த கிளர்ச்சி ஒரு மேடையை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, நாடு பிடிக்க கொள்கை, வாரிசிலப்பு கொள்கையால் அவங்களோட நாடுகளை இழந்த நவாப்புகள், அரசர்கள், அரசிகள், ஜமீன்தார்கள் எல்லாத்தையும் அவங்க பழிவாங்கிறதுக்கு ஒரு நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிளர்ச்சி அவங்களுக்கு ஒரு மேடையாக பயன்பட்டது. கடைசி பேஷ்வா மன்னரின் 2வது பாஜிராவின் தத்துப்பிள்ளை நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இருந்தார். சரியா? பாஜிராவோட தத்துப்பிள்ளை தானே நானா சாஹிப், சொந்த பிள்ளை இல்லை. இவங்க வாரிசிலப்பு கொள்கையினால கான்பூரா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நானா சாஹிப்புக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த உதவித்தொகையும் தர மறுத்தது. அதனால அவர் என்ன பண்றாரு, கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிறாரு. அதே மாதிரி லக்னோவில் பேகம் ஹர்ஷத் மஹால்னு ஒருத்தர் இருந்தாங்க. சரியா? அவங்க இறப்புக்கு அப்புறம், அவரோட கணவர் இறப்புக்கு அப்புறம் அவரை ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்க அவங்க விரும்பல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, மத்திய இந்தியா அதாவது லக்னோ பகுதிகளில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் பேகம் ஹர்ஷத் மஹால். பிரெய்லியில வந்து பார்த்தீங்கன்னா கான் பகதூர். சரியா? பீகார்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்வர் சிங். மத்திய ஆசியா ஜான்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய். சரியா? இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவர் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுக்கலாங்கும் போது டல்ஹவுசி லட்சுமிபாயின் கணவர் மறைந்ததுக்கு பின்னாடி ஒரு ஆண் வாரிசு தத்துப்பிள்ளையாக எடுத்துக்கொள்ள அனுமதி தரவில்லை. வாரிசிலப்பு கொள்கையின் பிரகாரம் அவரோட அரசு ஆங்கில அரசுடன் இணைக்கப்பட்டனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குழந்தையை தத்தெடுத்த குழந்தைய பின்னாடி தொட்டில் அப்படியே முதுகுல கட்டிக்கிட்டு போருக்கு போனாங்க. சரியா? பகதூர் ஷா, கன்வர் சிங், கான் பகதூர். சரியா? கான் பகதூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதி, நானா சாஹிப்போட கான்பூர் பகுதி. சரி, பிரெய்லியோட கான்பூர் பகுதி. யாரு? கான் பகதூர். கன்வர் சிங் பீகார். ராணி லட்சுமிபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி. பகதூர் ஷா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. இந்த மாதிரி பலரும் ஆங்கிலேய ஆட்சி ஏற்க மதித்த சிப்பாய்களின் வீர தீரத்தால் நிர்பந்திக்கப்பட்ட பலரும் இவர்களில் அடங்குவர். இந்த மாதிரி பல பேர் இவங்க இது பண்ணாங்க.
இதைத் தொடர்ந்து கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா நடந்துச்சு. குவாலியர் தாக்கப்பட்டது, ஜான்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போர்கள் இருந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கில அதிகாரியால் தோக்கப்பட்டாங்க. நம்ம 8வதுல படிக்கும்போது அதை பற்றி தெளிவாக படிப்போம். இப்போ வந்து ஜான்சி ராணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவரை அடக்கியிருப்பாங்க. சரியா, ஹக்ரோஸ், வில்லியம் டெய்லர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. 8வதுல ஒரு பாக்ஸாகவே கொடுத்துருப்பாங்க, அங்கே படிப்போம், நம்ம இதுலேயே படிப்போம், அது படிக்கும்போது படிச்சுக்கலாம். சரியா, கலகம் கிளர்ச்சி எப்படி அடக்கப்பட்டுச்சுன்னா 1857 ஜூன் மாச தொடக்கத்தில் டில்லி, மீரட்டு, அப்புறம் இன்னும் நிறைய ரோஹில்கண்டு, ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் இந்த மண்டலங்கள் ஒவ்வொன்றாக ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்குள் மறுபடியும் கொண்டு வரப்படுகிறது. கடுமையான இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஒரு வழியா 1857 தொடங்கின கழகம் 58 வரைக்குமே ஓரளவுக்கு அங்கங்க நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் 58 வரைக்கும் வந்துச்சு. ஆனால் 58 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தை பெரும்பாலும் அடக்கிட்டாங்க. இந்த கழகம் ஏன் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. 1857 நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை. ஆங்காங்கே கிளர்ச்சிகள் நடக்கும்போது அது ஒருங்கிணைக்கப்படல, திட்டமிடப்படல சரியாக. டில்லி முற்றுகையிட்ட பிறகு அண்டை மாநிலங்களின் ஆதரவை பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய அரசர்களிடம் பொதுவாக ஆர்வம் குறைந்துபட்டது. நம்பிக்கை இழந்துட்டாங்க, நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கல. சரியா, அதே மாதிரி காலனி அரசுக்கு விசுவாசமாக இல்லது ஆங்கில அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் ஒதுங்கி இருந்தாங்க. நிறைய பேர் இது நமக்காக தான் பண்றான்னு புரிஞ்சிக்காம அவங்களோட சுயநலத்துக்காக இங்க கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்களை போட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு படைகளை அனுப்பி விசுவாசமாக இருந்தது மட்டும் இல்லாம இவங்க தோத்து போயிட்டா இருக்கிற கொஞ்ச நஞ்ச வசதியும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பயந்து கிளர்ச்சியில் ஈடுபடல. அது மட்டும் இல்லாம குறைந்த அளவே அவங்களுக்கு ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கிடைக்காமலும் இருந்துச்சு. சரியா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கல. வட மாநிலங்களில் மட்டும்தான் இந்த கிளர்ச்சி இருந்துச்சு. தென் மாநிலங்களில் இந்த கிளர்ச்சி இருந்துச்சுன்னா இல்லை, யாரும் பங்கேற்கல. அதே மாதிரி ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு அந்த நவாப்புகளும் அந்தந்த பகுதியான கிளர்ச்சிக்கு தான் தலைமை தாங்கினாங்களே தவிர மத்தியில தலைமை இல்லை. ஒரு வலுவான லீடர் இருந்து எல்லாத்தையும் கைட் பண்ணல. இதுதான் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது. சரியா, அதே மாதிரி தனிநபர்கள், இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகளை ஒருங்கிணைக்க போதுமான செயல் திட்டம் எதுவும் இல்லை. ஆங்கிலேய ராணுவ வீரர்களோட கம்பேர் பண்ணும்போது இந்திய ராணுவ வீரர்களோட அந்த போர் உத்தி கொஞ்சம் பழமை முறையா இருந்துச்சு. அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கப்பெறவில்லை, திறமை குறைவாக இருந்துச்சு. இந்த மாதிரியான நிறைய காரணங்களால கிளர்ச்சி கடுமையாக ஒடுக்கப்பட்டது. ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றலின்மை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தனர். 1857 கிளர்ச்சிக்கு பிரகாரம் தில்லி ஆங்கிலேய துருப்புகளால் கைப்பற்றப்பட்டு அங்கே மாமன்னராக அறிவிக்கப்பட்டால 2ஆம் பகதூர் ஷா அவர் பர்மாவை கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட சாப்டரே முடிஞ்சு போச்சு. அதோட முகலாய வம்சமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கிளர்ச்சியால் ஒரு நல்லது நடந்துச்சு. என்ன நல்லதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1858 நவம்பர் 1ஆம் தேதி பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய அரசு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும், ஆங்கிலேய அரசின் காலனிகள் ஒன்றாக இந்தியா அமைக்கப்படும் அறிவிச்சிச்சு. அமைச்சரவை உறுப்பினர்கள் ஒருவிடமும் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவுக்கான அரசு செயலாளராக பதவி வகித்தார். சரியா, ஸோ நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1858 நவம்பர் 1ஆம் மாதம் கல்கத்தாவில் இருக்கிற தர்பாரில் கர்சன் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையை வாசிச்சார். அதுல இருந்து தான் இந்தியா பிரிட்டிஷ் காலனியத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட ராணுவம் பிரிட்டிஷ் ராணுவத்தோட இணைக்கப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனி கலைச்சு அப்படியே இங்கிலாந்துக்கு துரத்திட்டாங்க. சரியா, பெரிய அளவுல கொள்கைகள் மாற்றங்களை சந்தித்தது. சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கை மிகுந்த அறிவுமுறையை கண்டுபிடிச்சு.
விக்டோரியாவோட பேரறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கில அரசு தலையிடாது. நீங்க படைக்கு வரீங்க, மீசை வச்சீங்க, பொட்டு வச்சீங்க, கடுக்கன் போட்டுங்க, அதெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம். அதே மாதிரி அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்தியோட இராணுவத்தோட அடிப்படை கட்டமைப்புல நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க. அதுல 2 முக்கிய மாற்றங்கள். ஒன்று, இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. உள்ள இருந்த சிப்பாய்கள் தானே பிரச்சனை பண்ணாங்க, அப்ப சிப்பாய்களோட எண்ணிக்கையை குறைச்சாங்க. உயர் பதவிகள் இருந்த இந்தியர்களோட பதவிகள் புடுங்கப்பட்டது. பதவிகள் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர். காலாட்படியின் கட்டுப்பாடை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர்கள் அவற்றுக்கு ஆளெடுக்கும் முயற்சியை 1857 ஆண்டின் கிளர்ச்சியின் போது விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கு மாறினாங்க. 1857 கிளர்ச்சியில சிப்பாய்களோட சேராம பிரிட்டிஷோடய இருந்திருக்குள்ள ஒரு சமூகம், அந்த சமூகத்துல இருந்து நிறைய பேர்த்த எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு போன ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லீம்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த கிளர்ச்சியில இவங்களுக்கு உறுதுணையாக இருந்த கூர்காக்கள், சீக்கியர்கள், பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கிருந்து ஆட்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? இந்திய சமூகத்தின் சாதி, மொழி மற்றும் மண்டலம் ஆகிய சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திட்டாங்க. மறுபடியும் இதுதான் அவங்களோட பிரித்தாளும் கொள்கை. அதாவது இவங்க கிளர்ச்சி எப்ப யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் விலக்கி வச்சுட்டு இவங்க விலக்கி வச்சிருப்பாங்களே சில மக்கள், அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிவினை வந்துருச்சு. ராஜபுத்திரர்கள், வட இந்திய முஸ்லிம்கள், பிராமணர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, கூர்காக்கள், பதான்கள், சீக்கியர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக 1857 கழகத்தில் அவங்க கூட நின்னவங்க. இவங்களை பெரிய பதவிக்கு எடுத்துட்டு ஆல்ரெடி இருந்து கிளர்ச்சி முன்னோக்கி கொண்டு போன எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதுதான் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி, டிவைடு த எம்பரரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் கிளர்ச்சியோட முக்கியமான ஒரு கட்டம். சரியா? முக்கியமான அந்த சாப்டர் இது தனியா ஒன்று படிங்க. இதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளோட கிளர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப முக்கியமானது கருநீல சாய கிளர்ச்சி, அது இண்டிகோ கழகம்னு சொல்லுவாங்க. 1859-60 நடந்துச்சு. செயற்கை கருநீல சாயம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த சாயங்கள் எதுல இருந்து எடுக்கப்பட்டிருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை தயாரிப்பாளரால் பெரிதும் மதித்து போட்டப்பட்டது இயற்கையான கருநீல சாயம். சரியா? அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தினாங்க. அந்த அவுரிய பயிரிட்டு அதை எடுத்து அதற்கப்புறம் அதை சாயமாக தொழிற்சாலையில உருவாக்கியிருப்பாங்க. அந்த சாயம் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதனால அந்த ஐரோப்பியர்களுக்கு மிகுந்த அளவு லாபம் கிடைச்சிச்சு. ஆனா அது விளைவிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதுல லாபமானா இல்லை, அவங்களுக்கு பயங்கர நட்டம். இதனால அவங்க மறுபடியும் பயிரிட மாட்டோன்னு சொல்லும் போது விவசாயிகள் இந்த பயிரை மறுபடியும் பயிரிட நிர்பந்திக்கப்பட்டனர். இப்ப நீங்க ஒரு பயிரிடுறீங்க, அதுக்கு ஒரு செலவு ஒரு 50,000 ஆகுது. ஆனா அதை வித்தா அது ஆங்கிலேயர்கள் ஒரு 20,000 வாங்குறாங்க. அப்ப 30,000 ரூபாய்க்கு இவங்க நட்டம். மறுபடியும் அதை போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்ப போட மாட்டேன்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க? மிரட்டப்படுறாங்க, இவங்களை துரத்தி விடுறாங்க. அப்ப இவங்க மறுபடியும் போட்டுதான் ஆகணும். அப்படிங்கும் போது அதை பயிரை போடுறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்ல, அந்த பணத்தை வெள்ளைக்காரங்களே கொடுக்குறானுங்க. வெள்ளைக்காரங்க அதிக வட்டியில பணம் கொடுக்குறானுங்க, அதை வாங்கி பயிரிடுறாங்க. மறுபடியும் இருக்கும்போது குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறாங்க, மறுபடியும் கடன் ஆகுது, சுழற்சியில மாட்டிக்கிறாங்க. சரியா? இந்த ஆங்கிலேய முகவர்கள் பயிரிடுவோருக்கு நிலத்திற்கான வாடகை மற்றும் இதர செலவுகளை சமாளிப்பதற்கு ரொக்க பணத்தை முன்பணமாக கொடுத்து உதவுறாங்க. ஆனா இந்த முன்பணம் வட்டியுடன் திருப்பி செலுத்தணும். இவங்க அதை வச்சு உணவு தானியம் பண்ணலான்னு பார்த்தா அது வேணாம், இண்டிகோ தான் பயிரிடணும் அப்படிங்கிறாங்க. பருவத்தின் இறுதியில் இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையை விவசாயிகளுக்கு ஆங்கில முகவர்கள் கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. மனுஷனா அவனுங்க ஒரு சொல்லுவாங்களே, ஒரு இது வரும், நல்ல சாவு வருமானம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு பண்ணியிருப்பானுங்க. இவனுங்களே கடன் கொடுக்கறது, அதை வச்சு இவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு அதை விற்க வரும்போது அது ரொம்ப சொற்ப விலையில வாங்கிக்கிறது. அப்ப இவங்க வட்டியும் கொடுக்கணும், இதையும் கம்மி விலைக்கு கொடுத்துட்டு போகணும். ஸோ இந்த வாங்கின இந்த முன்பணத்தை திரும்ப செலுத்த முடியாது என்பதால் அவங்க கடையில மூழ்கிறாங்க. எனினும் லாபம் கிடைக்காத நிலையிலும் மீண்டும் மீண்டும் இண்டிகோ பயிரை பயிரிடும் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் மீண்டும் மீண்டும் நிர்பந்திக்கப்பட்டனர்.
ஸோ அதனால விவசாயிகள் வாங்கிய கடனை திரும்பவே செலுத்த முடியவே இல்லை. தந்தை வாங்கிய கடன்கள் அவர் மகன் மீது சுமத்தப்பட்டது. சரி, இதோட நீங்க விட்டாங்களா? இல்ல, இதை எதுக்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்து இண்டிகோ கிளர்ச்சி 1859 தொடங்குது. இந்த கிளர்ச்சி முதல்ல வேலை நிறுத்த வடிவில் தொடங்குது. எங்க தொடங்குனா, வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோவை பயிரிட போவதில்லை அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தோட மற்ற பகுதிகளுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் பரவுது. வேலை நிறுத்தம் பின்னாடி கிளர்ச்சியாக மாறி வன்முறையாக வெடிக்குது. இந்து முஸ்லிம் ஜாதி மதம் இல்லாம விவசாயிகள் அனைவரும் பங்கேற்கிறாங்க. இந்த கிளர்ச்சி ஏன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குடங்கள் உலோகத்தட்டுகளை ஏந்தியவாறு பெண்களும் இந்த கிளர்ச்சியில ஆண்களோட இணைந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலேய பண்ணை கொடுமை குறித்து கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போதைய ஒரு எழுத்தாளர், அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா தீனபந்து மிஸ்ரா, அவர் என்ன பண்றாரு, நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற வங்க மொழியில ஒரு நாடகத்தை இயற்றாரு. அந்த நாடகம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் இருந்த மற்ற மக்கள்கிட்ட இந்த இண்டிகோ பயிரிடப்பட்ட சொல்லி மக்கள் எவ்வளவு கடல்ல மாட்டி அவங்களோட உயிரை இழக்கிறாங்க அப்படிங்கிறதோட ஒரு விழிப்புணர்வை உலகம் முழுவதும் பரப்புது. ஸோ இண்டிகோவின் கண்ணாடி நீல் தர்பன் வங்காள நாடகம் இயற்றியவர் தீனபந்து மித்ரா. இந்த இண்டிகோ கழகம் எந்த வருஷம் தொடங்குச்சுன்னா 1859. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட நடியா மாவட்டத்தில். சரியா? ஸோ விவசாயிகள் கிளர்ச்சின்னு வரும்போது இந்த இண்டிகோ கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1859, 60. அதை தொடர்ந்து இன்னொரு கழகம் வந்துச்சு, தக்கான கலவரங்கள்னு சொல்லுவாங்க, 1875. ஸோ இதோட தக்கானம் அப்படிங்கும்போது அந்த மகாராஷ்டிராவுக்கு கீழே. சரியா? ஸோ இந்த கலவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கீழே பூனே இந்த மாதிரியான பகுதிகள் நடந்தனால், தக்கான பகுதியில் நடந்தனால் தக்கான கலவரங்கள்னு சொல்றாங்க. இது 1875. இதற்கு காரணமும் வரி விதிப்பு தான். அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. பஞ்சத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அதிகமாக இருந்துச்சு. 1875 மே மாசத்துல தக்காணத்துல வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை எதிர்த்து முதலாக பூனே மாநிலத்தின் சுபா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த கலகம் வெடிக்குது. அதைத் தொடர்ந்து பூனா, அகமது சுமார் 30 கிராமங்களுக்கு இதே போன்ற கலவரங்கள் தொடர்ந்து பரகுது. சரியா? இந்த கலவரங்கள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்து குஜராத்தில் இருந்த மார்வாரிகள் இருக்காங்களே, வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்து இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. சரியா? ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாயை அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். அது மட்டும் இல்லாம ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்னா, புதிய சட்டப்படி எந்த நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கப்பட்டதோ அந்த நிலத்தை கடன் கட்ட முடியல அப்படின்னா எடுத்துக்கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியோருக்கு அரசு அனுமதி வழங்கியது. இதன் மூலமாக உளும் வர்க்கத்திலிருந்து வட்டிக்கு ஒருத்தன் பணம் கொடுக்கான், சரியா, அதிக வட்டிக்கு இவங்க வாங்கி விவசாயம் பண்றாங்க, அதை வெள்ளைக்காரன் கம்மி விலைக்கு இது பண்றான், அப்ப இங்க நட்டமாவது, அப்ப இவங்களால வட்டியை திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த நிலத்தை வச்சு தானே வாங்கினேன், இந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு அதை ஏலத்துக்கு விட்டு இவனே கூட ஏலத்துல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சொற்ப பணத்தை கொடுத்து துரத்தி விட்டுட்டு கடனை கழிஞ்சு போச்சுன்னு சும்மா துரத்திட்டு இந்த நிலம் இவனுக்கு போகுது. அப்ப அங்கிருந்து உளும் வரத்துக்கு காலங்காலமாக பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பண்ணிட்டு இருந்த நிலம் அப்படியே வேற ஒரு குரூப்புக்கு மாறுது. ஸோ இதன் மூலமாக இதெல்லாம் பண்ணது குஜராத்தில் இருந்த மார்வாரிகள், அவங்க தான் வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க. சரியா? இதன் மூலமாக உளும் வர்க்கத்திடமிருந்து உலாத வர்க்கத்திற்கு கைமாற தொடங்கியது. கடன் என்னும் மாய வலையில் விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த முடியாமல் பயிரிடலையும் விவசாயத்தையும் கையிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு அது கலவரகமாக மாறி கடைசியா ஒரு சட்டம் இயற்றி அது மாதிரி நடைமுறையை தடை செஞ்சாங்க. சரியா? ஸோ விவசாயிகள் கிளர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருநில சாயம் 59 to 60, தக்கான கலவரங்கள் 75, 1875. இதை ரெண்டையும் நான் வச்சுங்க. இப்பதான் இந்திய தேசிய காங்கிரஸோட என்ட்ரி 1885. 85 இது தொடங்கினாலும் 70 இருந்தே இதற்கான எழுச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாவது பகுதி 1870-80களில் நிறைய இந்தியர்கள் புதிய சமூகத்தினர், அதாவது மத்திய வகுப்பை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாட்டு கல்வி
படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக தேசம், தேசியம், மக்களாட்சியோட உயர்ந்த லட்சியங்கள் என்ன அப்படிங்கிற கருத்துக்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிறைய கூட்டங்கள் நடத்துறாங்க, நிறைய சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்துறாங்க. இவங்க எல்லாமே மக்கள்கிட்ட ஏன் முக்கியம், தேசியம்னா என்ன, தேசம்னா என்ன, சுதந்திரம்னா என்ன, மக்களாட்சினா என்ன அப்படிங்கிற கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைக்கும் பணியை இந்த அறிவார்ந்த சமூகம் செய்யுது. இதற்கு முக்கிய உறுதுணையாக இருக்கக்கூடியது வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்ச ஊடகங்களின் வளர்ச்சி. வட்டார மொழி அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ்ல நியூஸ் பேப்பர்ஸ் ரிலீஸ் ஆகுது. சரியா? இதைத் தொடர்ந்து பல்வேறு எண்ணிக்கையில் தேசிய அளவிலான வீச்சை கொண்ட பல்வேறு இயக்கங்கள் உருவாகுது. இந்த இயக்கங்களை உருவாக்கிய எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், எல்லாமே ஒரு மத்திய தகர வர்க்கம், ஆனால் படித்த சமூகம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபா, பம்பாய் மாகாண சங்கம். இந்த வருஷத்தெல்லாம் நோட் பண்ணிங்க. சென்னை வாசிகள் சங்கம் 852, கிழக்கிந்திய அமைப்பு 66, சென்னை மகாஜன சபை 84, பூனே சர்வஜனிக் சபை 870, பம்பாய் மாகாண சங்கம் 1855. இதெல்லாம் ஆங்காங்கே தொடங்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்புகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மக்களிடையே வட்டார மொழிகள் மூலமாக, மற்ற பிரச்சார கூட்டங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காலனி ஆட்சியை பற்றிய பொருளாதார விமர்சனம். சரியா? காலனி ஆட்சி ஏன் நமக்கு ஆபத்தானது, அது எப்படி நம்மள பொருளாதாரத்தை பாதிக்கிறது அப்படிங்கக்கூடிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவதே தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்புகள் மிக முக்கியமான ஒன்றா இருக்கும். நம்ம ஏன் வறுமையில் இருக்கிறோம், இவங்க ஆள்றதுனால ஏன் வறுமையில் இருக்கிறோங்கிற காரணம் தெரிஞ்சாதானே இவங்களை ஏன் துரத்தணுங்கிற உத்வேகம் ஏற்படும். அதை பண்ணது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே, ரமேஷ் சந்திர சத். இவங்க எல்லாமே காலனி ஆட்சியத்தின் பொருளாதார பற்றிய இந்த விமர்சனத்தை செய்வதில் முக்கிய பங்காற்றினார். தாதாபாய் நவ்ரோஜிலாம் வாழ்க்கையவே வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சார். இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாரின் வளத்திற்கு அடிப்படையானது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. நம்ம அடக்கி ஆண்டாதான் நம்மளோட வளத்தை சுரண்டி அவங்களோட நாட்டை செல்வ செழிப்பா வச்சுக்க முடியும். அப்ப நம்மள பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அடக்கி வைக்கிறதுக்கான காரணம் இதுதான். இதனால நம்மளோட வளம் எப்படி சுரண்டப்படுது, நாம் எப்படி மேலும் பிச்சைக்காரங்களாக ஆயிட்டு வரோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. இதற்கு காரணம் இந்த மாதிரியான தொடக்க கால தேசியவாதிகள் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே காலனி ஆதிக்கமே அப்படிங்கிறதையும், காலனி ஆதிக்கம் தான் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய தடையா இருக்குது அப்படிங்கிறதுக்கான முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப இதெல்லாம் இயக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்த்ததுக்கு ஒரு தேசிய ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறத உணர்றாங்க. அந்த உத்வேகத்தின் கீழ் தொடங்கப்பட்டது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். சரியா? ஸோ இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு அகில இந்திய அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. ஸோ அதன் விளைவாக 1885ஆம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. சரியா? இந்த இந்திய தேசிய காங்கிரஸில் இந்தியாவின் முதல் முக்கிய மாகாணங்களாக இருந்த பம்பாய், மதராஸ், கல்கத்தா 3 மாகாணங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வி பெற்ற இந்தியர்கள் கொண்ட குழுக்களின் முயற்சியாக இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் ஏஓ ஹியூம், அலெக்சாண்டர் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர். சரியா? இதோட முதல் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1885 டிசம்பர்ல நடக்குது. இதோட தலைவராக WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். சரியா? டிசம்பர் 28 காங்கிரஸோட முதல் கூட்டம் எங்க நடைபெறுது, பம்பாயில நடைபெறுது. அது பூனாவுல நடைபெறதா இருந்துச்சு. பூனாவுல காலரா வந்ததுனால அதை பம்பாய்க்கு மாத்துறாங்க. சரியா? தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே இந்த காங்கிரஸோட ஆரம்பகால முக்கிய குறிக்கோளில் ஒன்றாக இருந்துச்சு. முதல்ல நம்மளோட குறைகள் என்னங்கிறத வெள்ளைக்காரங்களுக்கு சொல்லணும். அப்ப இந்திய மக்களோட ஒட்டுமொத்த குறைகளையும் சொல்றதுக்கான ஒரே அமைப்பா இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறதா இதோட முதல்ல நோக்கம். ஆரம்பத்தில் இவங்க என்ன பண்றாங்க, பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்துக்கிறாங்க. பிரிட்டனிடம் மேல்முறையீடு செய்வது, மனுக்கள் கொடுப்பது, அதிகார பகிர்வு ஆகியவற்றை ஆங்கில அரசு உருவாக்கிய அரசியல் சாட்டன அமைப்புக்குள் செய்வது. விடுதலை கேட்கல, இவங்க முதல்ல மனு கொடுக்கணும், மேல்முறையீடு சொல்லணும், அவங்ககிட்ட கெஞ்சணும். ஆங்கிலேய அரசு ஒரு
அரசியல் சாசன கட்டமைப்புக்குள்ள இருக்குமா, அந்த கட்டமைப்புக்குள்ள நம்மளோட கோரிக்கை எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதா சொன்னாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்களோட முக்கிய கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது. சட்ட மேலவைகளை உருவாக்கி அந்த மேலவைகளில் இந்தியர்கள் உள்ள வர்றது. சரியா? அடுத்து சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை குறைப்பது, உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது, அப்புறம் இந்திய ஆட்சிப்பணி தேர்வுகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இம்பீரியல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த இம்பீரியல் சர்வீஸோட இது இருக்கு இல்லையா, எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த பணி தேர்வுகளை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்துவது. இங்கிலாந்தில் போய் தான் ஒருத்தர் கலெக்டர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அவன் எப்படி போய் பணக்காரன் போய் எழுதிடுவான், ஏழை பாலப்பட்டவன் எப்படி போய் எழுதுவான்? அப்போ இந்தியாவிலேயே அதை நடத்தணும். காவல்துறையில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். வனச்சட்டங்களை மறுபடியும் மறுபரிசீலனை செய்து வனங்களை மறுபடியும் இதாக்கணும். இந்திய தொழிற்சாலையின் மேம்பாடு, முறையற்ற கட்டணங்கள், கலால் வரிகளை முடிவு கொண்டு வரணும். இது எல்லாமே இவங்களோட கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை அவங்ககிட்ட எப்படி கொண்டு போனாங்க? வன்முறை மூலமாகவோ சத்தமா சொல்லியோ இல்லை, மனு கொடுக்கறது, கெஞ்சுறது. சரியா? தொடக்க கால தேசியவாதிகளோட மிதவாத கோரிக்கைகள் தொடர்பாக ஆங்கிலேயரை எப்படி அணுகுமுறை பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள், மிதவாதிகள் திட்டங்கள் தோல்வியை தழுவின. சரியா? விமர்சிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தீவிரவாத தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் விமர்சிக்கப்பட்டனர். யாசகம், பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. நம்மளுக்கு வேண்டிய கோரிக்கையை வெள்ளக்காரன்ட்ட போய் கேட்கறது, நீங்க வந்து கோரிக்கை மாதிரி தான் வைப்பீங்களா? வலுவா சொல்லணும். கோரிக்கைகளை மனுக்கள் கொடுத்து இவங்க கேட்கறதோட நமக்கு வேண்டியதை நாமளே செஞ்சுக்கணும். சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தியவர்கள் தீவிர தேசியவாதிகள். இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸுக்குள்ள இருந்த இப்படியே கேட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகும்போது மிதவாத தேசியவாதிகள் அதை ஒத்துக்கல. இவங்க ரெண்டு பேரும் பிரிவதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது வங்க பிரிவினை. 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிகழ்வு. வங்காளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகம், மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகம். ஆனால் வங்காளம் பெருசாக இருந்துச்சு. இதை பிரிக்கிறது மூலமாக நிர்வாக ரீதியாக எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கோட காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம்களோட ஒற்றுமையை பிரிக்கணும், தீவிர தேசியவாதிகளோட செல்வாக்கை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஆனால் அந்த பிரிப்பு அவங்களை பிரிப்பதற்கு பதிலாக பலமாக்குனுச்சு. இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை வங்க பிரிவினை உருவாக்குனுச்சு. இந்த வங்க பிரிவினை பிரிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. அவனா கர்சன் பிரபு, கர்சன். சரியா? இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே பிளவை உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை வகுக்கப்பட்டது. வங்காளிகளோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதுதான் இது நோக்கம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவின் கீழ் பிரித்து வைப்பதன் மூலம் வங்க மொழி பேசும் மக்களை மொழி சிறுபான்மையர் என்ற தகுதிக்கு கர்சன் குறைத்து மதிப்பிட்டு விட்டார். முகலாய ஆட்சியில் கூட அனுபவிக்காத முறையை, ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வங்காளத்துல கர்சன் உறுதியளிக்கிறார். இந்த ஆள் என்ன சொல்றாரு? இந்த ஆள் வந்து இவங்களை பிரிச்சுட்டா தேசிய இயக்கம் வலுவிழந்து போயிடும் அப்படின்னு சொல்லி தவறா மதிப்பிட்டார். ஆனா இந்த பிரிப்பு இந்து மற்றும் முஸ்லிம்களை பிரிப்பதற்கு பழுதாக அவர்களை ஒன்றிணைத்தது. வங்காளம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றது. வங்காள மொழிகளின் பத்திரிகைகளின் பங்கு அதுல ஒரு பெரிய பங்காற்றியது. வங்காளம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வங்காளத்தை பிரிக்கும் போது கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம்னு பிரிக்க முடியும். சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வங்காளத்தில் வந்து முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா முகலாய ஆட்சி காலங்களில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உறுதி கொடுக்கிறார். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை சிறுபான்மையினர் ஒரு மொழியை வைத்து குறைத்து மதிப்பிட்டு அவர் பிரிச்சுறாரு. இவங்களோட திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீமை பிரிக்கணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு வரக்கூடிய தேசிய இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வலுவிழக்க செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த கர்சனரது எண்ணம் அவர்களை பிரிப்பதற்கு பதிலாக ஒன்றிணைத்து
வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமுடன் உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி பெரும் பங்காற்றியது. ஆரம்பத்துல இந்திய தேசிய காங்கிரஸ்லயும் சரி, சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போனதுலயும் சரி, யார் அதிகமான செல்வாக்கு செலுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளிகள் தான். சரியா? அதைத் தொடர்ந்து 1905 வங்க பிரிவினை தொடர்ந்து 1960 வங்க பிரிவினைக்கு எதிரான இயக்கமாக சுதேசி இயக்கம் தொடங்கப்படுது. சரியா? வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மிதவாத தேசியவாத தலைவர்கள் தங்களுடைய உத்தியை பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதாவது மிதவாதிகள் தேசியவாதிகள்னு பிரியும் போது நீங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அவங்க வங்காளத்தை பிரிச்சுட்டாங்க, ஸோ உங்களோட நீங்க போராடுற ஸ்டைலை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. சரியா? அப்ப நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு புதிய வழிமுறையும் அவர்கள் தேட தொடங்குறாங்க. ஓகே, இதுக்கு மேல நம்ம மனுங்கிற மாதிரிலாம் போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றில் ஒரு முறையாக தான் சுதேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சுதேசி இயக்கத்தின் கொள்கை வங்க பிரிவினை திரும்ப பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் கட்டுப்பட்டிருந்தது. 1911 வங்க பிரிவினை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, ரிவோக் பண்ணி வங்கத்தை மறுபடியும் ஒன்றிணைச்சாங்க. சரி, அதற்கு முக்கியமான காரணம் சுதேசி இயக்கம். முழுமையான மறைமுக எதிர்ப்பை தொடங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. மிதவாதி தேசியவாதிகள் இன்னமும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில அரசை எதிர்க்கிறதுல பெரிய தீவிரமாக இல்லை. சரியா? மறுபுறம் தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க, வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கத்தை விரிவு செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் போராட்டத்தை தொடங்க ஆதரவாக இருந்தனர். மிதவாதி தேசியவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கியோ வெள்ளக்காரங்களை எதிர்க்கிற அளவுக்கு அவங்க தயாராக இல்லை. ஆனா தீவிர தேசியவாதிகள் வேற மாதிரி போயிட்டாங்க. சரியா? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையாக அறிவிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டது ஜூலை 19, பிரிக்கப்பட்டது அக்டோபர் 16. சரியா? 2 டேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா +2 புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, படிச்சு வச்சுங்க. அந்த நாளை துக்க நாளாக அனௌன்ஸ் பண்ணிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேசிய பாடலை வந்து பாடிக்கிட்டு கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி கல்கத்தாவின் சாலைகளில் அணிவகுத்து சென்றனர். சரியா? சோ வங்காளத்தில் புறக்கணிப்பு சுதேசி இயக்கம் 1905 11 வரைக்கும். ஏன் 11னா 11 வங்காள பிரிவினை மறுபடியும் ஒன்று செய்யப்படுது. சரியா? புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்யும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தே இருந்தது. தற்சார்பு அப்படின்னா நமக்கு வேண்டியதை நாமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் தற்சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டது. 1 மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். சரியா? முதல்ல மிதவாத போக்கு இருந்துச்சு, அதற்கப்புறம் ஆக்கப்பூர்வ சுதேசி இருந்துச்சு. ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சுய உதவியே வலியுறுத்தின. அதாவது நாமளே ட்ரெஸ்ஸை இது பண்ணிக்கிறது, சோப்பு தயாரிக்கிறது, எண்ணெய் தயாரிக்கிறது, மற்ற எல்லாமே நாமளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் சிக்காமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்குவது குறித்த கவனம் செலுத்தியது. வெள்ளைக்காரன் நம்பிடக்கூடாது, எல்லாம் நாமளே பண்ணிக்கலாங்கிற மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகள். சரியா? கிராமங்கள்ல இருந்து உற்பத்தி, சரியா, மக்களை வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்துறாங்க. துணிகள், கைத்தறி ஆடைகள், சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தொழில் பொருட்கள் எல்லாமே சுதேசி கடையில் விற்கப்பட்டது. இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள், இந்தியாவிலேயே விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தைகளில் விற்க தொடங்குறாங்க. மக்கள் அதை தான் வாங்கணும். வெள்ளைக்காரனுக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்னா அவனோட பிசினஸ்ல கை வைக்கும் போது தான். அதை தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா? 1906 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையில் செல்ல தொடங்கியது. மக்கள் பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறதுல தாண்டி வேற மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. வேற மாதிரி அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் புறக்கணிக்கலாம். முதல்ல அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்கள், பட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை புறக்கணிப்பது, சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது. 1906 அப்புறம் இது வேற மாதிரி போக ஆரம்பிக்குது. நம்ம பொருட்களை வாங்கிறது மட்டும் இல்லாம அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும். அவங்க நடத்துற கல்லூரி, பள்ளி, அப்ப பள்ளி குழந்தைங்களுக்கு மற்றவங்கெல்லாம் காலேஜ் என்ன பண்றதுன்னா அதான் சுதேசி. உள்ளூர் மொழியில் அவங்களே புதிய இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
சரியா? பொறுத்து கொள்ளும் அளவை தாண்டினால், இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, அதை நம்ம பொறுத்துக்கலாம். பொறுத்து கொள்ளும் அளவை தாண்டினால் ஆங்கிலேயரின் அடக்குமுறை இருந்துச்சுன்னா, பொறுத்து கொள்ற அளவை தாண்டி அவங்களோட அடக்குமுறைகள் இருந்துச்சுன்னா ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு தயாரமாவது. சரியா? இதுதான் இதோட மாற்றுப்பாதையில போக ஆரம்பிச்சிச்சு. சரி, அதை தொடர்ந்து தீவிர தேசியவாதம். தீவிர தேசியவாதம்னாவே இந்த பாடத்துல மூணு பேர் தான் வரும். பஞ்சாபை சேர்ந்த லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவின் பாலகங்காதர் திலகர், வங்காளத்தின் பிபின் சந்திரபால். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க. லால் பால் லால். சரியா? இவங்க தான் தீவிர வஉசி, பாரதியார், இவங்க எல்லாமே இவங்களோட அடிநிலை பற்றி தான் தேசிய இயக்கத்தில் இயங்க ஆரம்பிச்சாங்க. இந்த 3 தலைவர்களும் காந்தி வர்றதுக்கு முன்னாடி தேசிய இயக்கத்தை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போனது இந்த 3 பேர் தான். சரியா? தென்னிந்தியாவில் வஉ சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியது. ஸோ இந்திய அளவில் சுதேசி இயக்கம், தேசியவாத இயக்கத்தின் முக்கிய தளங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தலைவர்கள் இருந்தது. ஒருத்தர் பஞ்சாபை சார்ந்தவர்ன்றனால பஞ்சாப்ல அது தீவிரமாக இருந்துச்சு. மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் பாலகங்காதர். ஸோ மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் அந்த இயக்கம் வளர்ந்துச்சு. அதே மாதிரி எப்பயும் போல வங்காளம் ஆரம்பத்துல இருந்தே அதோட இயக்கமாக தான் இருந்துச்சு. பாலகங்காதர் திலகரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கப்பல் நிறுவனத்தை தொடங்கிலிருந்து வஉசி தொடங்கிலிருந்து தூத்துக்குடியும் ஒரு முக்கிய தளமாக இருந்தது. இவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இதெல்லாம் வேணாங்க, சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம், அதுதான் அவங்களோட பொது குறிக்கோள்கள்ல ஒன்றாக இருந்துச்சு. சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி அடைவது தீவிர தன்மை கொண்ட தலைவர்களின் பொது குறிக்கோள்களில் ஒன்று. என்ன சொல்ல வராங்க? உங்களுக்கு கீழெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தனியா சுதந்திரம் வேணும், தன்னாட்சி வேணும். இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த சுயராஜ்யம் அப்படிங்கிற பொருட்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. திலகர் என்ன சொல்றாரு? சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவது. திலகர் தான் ரொம்ப தீவிரமா இருக்காரு. எங்களுக்கு தன்னாட்சி கொடுத்து நீங்க போயிட்டே இருங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சூரத் பிளவு நடக்கும், நடுவில் நிறைய நடக்கும். சூரத் பிளவுனா மிதவாதிகள் தேசியவாதிகள் பிரிஞ்சிருவாங்க. காந்தியடிகள் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. காந்தியடிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1916 லோகமானிய திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிரூட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டது. சரியா? இந்த சூரத் பிளவு மிதவாதிகள் தேசியவாதிகள்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய இயக்கம் கொஞ்சம் மட்டுப்படும் போது இவங்க 2 பேர் தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரோட்டம் கொடுக்குறாங்க. அந்த உயிரோட்டம் எதன் மூலமாக கொடுக்குறாங்க? தன்னாட்சி இயக்கத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. சரியா? 1914 to 18 இரண்டாம் உலக போர் நடந்திருக்கும். இந்தியா அந்த போரில் பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்திற்கான பின்னணி. இந்தியாவை கேட்காம இந்தியா அதுக்குள்ள இந்தியர்களை ஈடுபடுத்ததுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்றாங்க? இதுதான் இந்தியாவுக்கான தருணம். சரியா? நீங்க அவங்கள போர்ல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுலயே இவங்க போர்ல ஈடுபடுத்தக்கூடாது, ஈடுபடுத்தினே எங்களுக்கு தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிதவாதிகள் பிரிட்டிஷாருக்கு போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்திருப்பாங்க. அதற்கு பதிலாக தன்னாட்சி இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 1914-18 உலக போர்ல பல அரங்களுக்கு இந்திய துருப்புகள் அனுப்பப்பட்டது. நிறைய ஊருக்கு போய் இந்திய வீரர்கள் பிரிட்டிஷ் சார்பா போரிட்டு இறந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசு நமக்கு தன்னாட்சி கொடுப்பதில் எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லை. இந்தியாவின் தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் என்ற காரணத்துக்காக உதவாமல் ஆங்கில அரசு ஏமாற்றியதால் ஆங்கில அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் இயக்கத்தான அழைப்பாக தன்னாட்சி இயக்கம் உருவாச்சு. சரியா? தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள்னு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சி அடைவது, டொமினியன் அப்படின்னா தன்னாட்சி பகுதி என்ற தகுதியை அடைவது, ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின் அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது. அவர்களின் இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. இதுதான் தன்னாட்சி இயக்கத்தோட நோக்கம். நிறைய பேர் தன்னாட்சி இயக்கத்துல எங்கிருந்து, ஏன்னா வந்து காந்தி வரதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாமே தன்னாட்சி இயக்கத்துல இருந்தாங்க. ஆனா 1919 வந்து பாத்தீங்கன்னா மாண்டேக சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் வந்ததுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் அதை ஆதரிக்கும் போது தன்னாட்சி இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இடையில வந்து பாத்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவாரு.
சரியா. அதை தொடர்ந்து காந்தியடிகள் பெரிய அளவா வந்ததுக்கு அப்புறம் தன்னாட்சி இயக்கம் அப்படியே போயிடும். அதற்கப்புறம் அதே வருடத்தில் 1916 ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். தன்னாட்சி இயக்கமும் அதை அடுத்து மிதவாதிகள் தேசிய தீவிரவாதிகள் மறு இணைப்பு. அதை தொடர்ந்து காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் இணைய ஆரம்பிக்கும். சரியா. இது எல்லாமே எங்க நடந்திருக்கும்? லக்னோ ஒப்பந்தத்தின் மூலம் நடைபெற்றிருக்கும். லக்னோ ஒப்பந்தத்தின் போது 1916 காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் விரைவில் தன்னாட்சி வேண்டும் அப்படிங்கிறத இணைஞ்சிருப்பாங்க. இதற்கு பதிலாக காங்கிரஸ் எதை ஒத்துக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையில் ஒரு புதிய பாய்ச்சலாக இருந்திருக்கும். சரியா. இப்ப இவங்க நினைச்சதுக்கு மாறாக இந்து முஸ்லிம்ஸ் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. மிதவாதிகளும் தேசியவாதிகளும் ஒன்று கூடிட்டாங்க, மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது பிரிட்டிஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவு. அதனால பிரிட்டிஷார் பதில் நடவடிக்கை எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? சுயராஜ்யக்கான கோரிக்கையை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பியது பிரபலமானதை தொடர்ந்து தலைவர்களை தனிமைப்படுத்த அதே பழைய திட்டத்தை ஆங்கில அரசு பயன்படுத்தி, அதுதான் பிரித்தாளும் கொள்கை. மறுபடியும் முஸ்லீமையும் இந்துவையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 1919 மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தங்களை ஆங்கில அரசு அறிவிக்குது. சரியா. இதை தொடர்ந்து தன்னாட்சி இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு மறுபடியும் இந்தியா தேசியவாதிகள் ஏமாற்றம் அடைகிறாங்க. அதை தொடர்ந்து 1919 மாண்டேகு சேம்ஸ் போர்ட்டை தொடர்ந்து ரவுலட் சட்டம் வருது. ரவுலட் சட்டத்தை தொடர்ந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை வருது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறாரு. இதெல்லாம் காந்தியடிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே அடுத்த படத்துல கொடுத்திருப்பாங்க. இதுவும் ஆல்ரெடி நீங்க படிச்ச படம் தான், ஒரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதையே பிரிச்சு 12th கொஞ்சம் டீடைலா கொடுத்திருப்பாங்க. சரியா. இப்ப புக் பேக்கையும் பார்த்துருவோம். படிச்சதை வச்சு புக் பேக்ஸை ஈஸியா போட்டலாம். சரியா. 1818 கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி ஹரியத்துல்லா. 1818 பாராசி இயக்கம். வாகாபி கிளர்ச்சி 1827 to 31. கோல் கிளர்ச்சி 1831 to 32. சரியா. அடுத்து நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதையோ வாடகை வசூலிப்பதையோ இறை சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொன்னது யாரு? இது அப்படியே கேட்பான். யாரு? டுடுமியான். டிடுமிர் இல்ல, டுடுமியான். சரியா. ஷாஜி ஷரீத்துல்லாவோட பையன். அடுத்து இங்க பாருங்க, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் கோள்கள் இல்ல, சந்தாளர்கள். கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோட்டா நாக்பூர் பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை வட்டி கொடுப்போருக்கு கொடுத்தனால இவங்களை அங்கிருந்து தடுத்துவாங்க. அதனால ரீசன் நான் கேட்டேன். சரியா. முண்டாக்கள் அப்படிங்கும் போது அவங்களோட குன்கட்டி முறை வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போற மாதிரி பண்ணிருப்பாங்க. சரியா. கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால். மொத்தம் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மிதவாத தேசியவாதிகள். சரியா. அடுத்து வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? அக்டோபர் 16 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஜூன் 19 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா. 1906 ஜூலை 18, 7 ஆகஸ்ட் 13. இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இதுல எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. இது 2 தான். சரியா. அடுத்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில்? 1908 உருவாக்கி இருப்பாங்க. எதை தொடர்ந்துன்னா 1899 1900 நடந்த முண்டா கிளர்ச்சி. அதை தொடர்ந்து பிர்சா முண்டாவின் இறப்பை தொடர்ந்து 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சரியா. அடுத்து 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர். ரொம்ப முக்கியமான கேள்வி. முதலில் தொடங்கியவர் திலகர். ஏப்ரல் தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர்ல தொடங்கினதா அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ முதலில் அப்படின்னா எடுத்தோன்னா அன்னி பெசன்ட் போட்டுக்கு வரக்கூடாது. இந்த திட்டத்தை முதல்ல அனௌன்ஸ் பண்ணது அன்னி பெசன்ட் அம்மையார். ஆனா முதலில் தொடங்கினது திலகர். ஏப்ரல்லே தொடங்கிடுவார். அதுக்கப்புறம் தான் அன்னி பெசன்ட் அம்மையார். சரியா. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் தீனபந்து மிஸ்ரா. இது ஒரு வங்க மொழி நாடகம். இண்டிகோ மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா. மன்னராட்சிக்கும் நிலச்சுவார்ந்தார்களுக்கும் எதிரான டேஸ் 1820 அப்படின்னா வாகாபி கிளர்ச்சி. சரியா. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908.
உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 1885 பம்பாய் மாநாடு டிசம்பர் 28. சரியா? அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மீர் ஜாபரிடம் இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே ரைட். மீர் ஜாபரிடம் 2,25,00,000 ரூபாய் வாங்கி கிழக்கிந்திய கம்பெனி அதை பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. கரெக்ட். 31, 32 அரசு அதிகாரிகள் கடன் கொடுப்போருக்கு எதிராக கோல் மக்கள் ஒன்றிணைந்தனர். கரெக்ட். 1855ஆம் ஆண்டில் சந்தாளர் கிளர்ச்சிக்கு சித்து மற்றும் கனண்டு 2 சந்தாளர் சகோதரர்கள் தலைமையேற்றனர். கரெக்ட். 1879ஆம் ஆண்டு சந்தாளர் வசம் இருந்த பகுதிகள் ஒழுங்குமுறைப்படுத்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 79 பத்தி எங்கேயும் சொல்லல. சரி, அதனால 1, 2, 3 ரைட். சரியா? அடுத்து காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால தேசியவாதிகள் மிக முக்கியமான பங்களிப்புகள் ஒன்று. கரெக்ட். இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலே மிக முக்கியமான காரணம். சமய ரீதியில பொருளாதார ரீதியிலான சுரண்டல். இது தவறு. சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி எட்டுவதே மிதவாத தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் ஒன்றாக இருந்துச்சுன்னா இல்ல, தீவிர தேசியவாதிகளோட கருத்து தான் அது. சரியா? வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதும் தேசிய இயக்கத்தை வலுவிழக்க செய்வதும் குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை நடந்தது. ரைட்டு. அப்ப சரியானதுன்னா 1, 4. 1, 4 தான் கரெக்ட். கூற்று இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் மீது வனங்களின் மீது நேரடி தனி உரிமை கோரியது. கரெக்ட். காரணம் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறை கண்டனர். ரெண்டுமே ரைட்டு. ஆனா சரியான விளக்கம் இல்லை. இதுதான் வரணும். ரெண்டுக்கும் 1 இருக்கா? இல்ல. பிரிட்டிஷ் 1857ஆம் ஆண்டின் பெரும்புரட்சி இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதால் தோல்வி கண்டது. 2 கரெக்ட் தான். சரியான விளக்கம் தான். வாஹாபி கிளர்ச்சி டிடுமிர், முண்டா கிளர்ச்சி ராஞ்சி, பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ, நானா சாஹிப் பேஷ்வா 2ஆம் பாஜிராவின் தத்துப்பிள்ளை. சரியா? இதோட இந்த பாடம் முடியுது. சரி, இதுக்கப்புறம் தேசிய இயக்கம் வரும். சரியா? தேசிய இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் 1915 இந்தியாவுக்கு வருவாரு. 15க்கு அப்புறம் அவரு எப்படி கொண்டு போனாரு, இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீவிரவாத இயக்கங்கள்லாம் இருக்கும். அம்பேத்கர் வருவாரு. சரியா? ஜவஹர்லால் நேரு வருவாரு. அதெல்லாம் அடுத்த வீடியோட பாட்டில் பார்ப்போம். சரியா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.